நேற்றைய கிளாஸில் நம்ம பார்த்தோம், காய்ச்சல் மிகவும் நன்மையானது, உடம்புக்கு நன்மை செய்ய வருது, உடம்பை தூய்மைப்படுத்த வருகிறது, உடலில் சேர்ந்த தேக்கப்பட்ட கழிவுகளை அகற்றுவதற்காக காய்ச்சல் வருது. அதை அனுமதிச்சாக்கா உடம்பு ஆரோக்கியம் பெறும், தூய்மை பெறும்னு பார்த்தோம். அப்போ நேற்று ஒரு கேள்வி வந்தது, கிருமிகளால் நோய் ஏற்படும் பொழுது அந்த நோயை போக்கணுன்னாக்கா அந்த கிருமியை சாகடிச்சாதானே நோய் போகும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ உலகம் முழுக்க புது புது கிருமிகள் உருவாகி புது புது நோய்களை உருவாக்குது அப்படின்றது தொடர்ந்து ஒரு 3 மாதம் ஒரு தாட்டி 4 மாதம் ஒரு தாட்டி உலக அளவில் பிரச்சாரம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான மெடிசனும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க, மருத்துவம் நடக்குது. இந்த நிலையில் உண்மையிலேயே கிருமிகளால் நமக்கு நோய் வருமா, கிருமிகள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா, அப்படி கிருமிகள் உள்ள உடம்புக்குள்ள பூந்துட்டாக்கா மருந்துகளே இல்லாமல் அதனுடைய பாதிப்பிலிருந்து எப்படி ஆரோக்கியம் பெறுறது, இதற்கான விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு, ஓடிக்கிட்டு இருக்கிற சாக்கடை நாராது, பெருசா நாராது. அதே சாக்கடை தேங்கி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. சாக்கடை தேங்கி நின்று போச்சுன்னா நாத்தம் எடுக்க ஆரம்பிக்கும், புழுக்கள்லாம் நிலையும். அப்போ சாக்கடை என்பது கழிவு பொருள். அப்போ கழிவுகள் தேங்கும் பொழுது அங்கே கிருமிகள் புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகுது. அந்த கிருமிகளுக்கும் புழுக்களுக்கும் எது உணவுனாக்கா அந்த கழிவுகள் தான் உணவு. அந்த கழிவுகளை சாப்பிட்டு பெருகும். அந்த கழிவுகளிலிருந்தே புதிய விதமான கிருமிகளும் புழுக்களுமே உருவாக செய்யும். இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போறோம். இப்ப சென்னையில் கூவம் ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அது என்னவா சார் இருந்தது? ஒரு நதியா இருந்தது. அதுவே பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் சாக்கடை ஓடிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு காலத்துல ஒரு நதியாவோ ஓடையாவோ இருந்தது. சிட்டி டெவலப் ஆக சிட்டியினுடைய ஒட்டுமொத்த சாக்கடையும் அந்த நதியில வந்து இணைச்சிடுறாங்க, அது நதியே சாக்கடை ஆயிடுது. இப்ப எந்த இடத்துல நம்ம பிரிட்ஜில் போனாலும் சரி கீழே ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு. அது ஒரு காலத்துல என்னவா இருந்திருக்குங்க? ஆறா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. அப்படி ஒரு சாக்கடை ஓடுது. அது மேல 20 அடி ஹைட்ல பிரிட்ஜ் இருக்கு, பாலம் இருக்கு. அந்த பாலத்துல உங்க பேருங்க மேடம்? பிரீத்தி மேடம் அந்த பாலத்துல ஒரு பஸ்ல போறாங்க. இவங்க போற பஸ் அந்த பாலத்து மேல போகுது. பாலத்துக்கு கீழே என்ன இருக்கு? சாக்கடை ஓடிட்டு இருக்கு. பிரீத்தி மேடம் அந்த பஸ்ல போறாங்க, பஸ் பாலத்து மேல போயிட்டு இருக்குது, கீழே சாக்கடை ஓடிட்டு இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? ஃபர்ஸ்ட் பஸ்ல போகும்போது அந்த ஸ்மெல் பயங்கரமா வரும் சார். ஃபர்ஸ்ட் மூக்க மூடிப்போம். ஸ்மெல் பயங்கரமா அடிக்கிறதுனால கர்ச்சீப் வச்சு மூக்க மூடிக்கிறேன்னு சொல்றாங்க. கரெக்ட். எவ்வளவு நேரம் மூடுவாங்க? 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்துக்குள்ள இவங்க போற பஸ் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணிடும், தாண்டிடும், பாஸ் பண்ணிடும். அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு பிரீத்தி மேடம் மீண்டும் அதே பஸ்ல அதே பாலத்து மேல போறாங்க. வழக்கமா கர்ச்சீப் எடுத்து மூக்க பொத்திக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கனாக்கா கீழே எட்டி பாக்குறாங்க. கீழே எட்டி பார்க்கும்போது அந்த சாக்கடையை பாக்குறாங்க. எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் சார்? 1 நிமிஷம் தான். அதுக்குள்ள அவங்க பஸ் வந்து பிரிட்ஜை பாலத்தை பாஸ் பண்ணிடும். ஸோ அந்த 1 நிமிஷத்துக்குள்ள பிரீத்தி மேடம் அங்க இஷ்யூலா என்னென்ன பாக்குறீங்கன்னு ஒரு கற்பனை பண்ணி சொல்லுங்க. கீழே வந்து நிறைய கொசு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பன்னி, இந்த மாதிரி மாடுங்கள்லாம் பன்னி அந்த மாதிரி மேயறத பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல குப்பை நிறைய இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நிறைய, அதெல்லாம் பார்ப்பேன். இவங்க சொல்ற நிறைய கசடுகள் இருக்குது, குப்பை இருக்குது, ஆடு மாடு பண்ணிலாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, பசங்களாம் அங்க ஆகி போயிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுடைய மருத்துவ கழிவுகள்லாம் அங்க வந்து கொட்டிருக்காங்க. காய்கறி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கழிவான பொருள்கள் எல்லாம் அங்க வந்து கொட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த நகரத்துடைய கழிவுகளும் அங்க வந்து சேருது. சில ஆடோ மாடோ பன்னியோ நாயோ குதிரையோ செத்து கூட புழுப்பூத்து நாடிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப இன்னும் வேற என்ன பாக்குறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. வேற என்ன சார் பாக்குறோம்? என்னங்க
சில பேர் அந்த சாக்கடை தண்ணியில துளி அங்கேயே மேடம் என்ன சொல்றாங்க, அங்கேயே வந்து குடிசை போட்டு வசிக்கிறாங்க. ஏன் அந்த சாக்கடை ஓரத்தில் குடிசை போட்டு வசிக்கிறாங்க? சூழ்நிலை காரணம், வறுமை காரணம். சூழ்நிலை காரணமாக, வறுமை காரணமாக பல இனத்து மக்களும் பல ஜாதி மக்களும் அங்க குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சரிங்க. இப்படி இந்த சாக்கடை ஓரத்துல இவ்வளவு மோசமான அசுத்தங்கள் இருக்கு. மெடிசன் கழிவுகள் இருக்குது, காய்கறி மார்க்கெட்டு கழிவுகள் இருக்குது, பசங்க ஆகி போயிட்டு இருக்காங்க, சில மிருகங்கள்லாம் செத்து புழு பூத்து நாறிட்டு இருக்குது. இங்க இல்லாத கிருமி எதை சொல்ல முடியுமா? இந்த சூழ்நிலையில எல்லா விதமான கிருமிகளும் இருக்குது இல்லைங்க சார்? இந்த சூழ்நிலையில, இந்த சாக்கடை ஓரத்துல இந்த சூழ்நிலையில இங்க இந்த கிருமி இருக்காது சார் அப்படின்னு எதை சொல்ல முடியுமா? எல்லா விதமான கிருமிகளும் இருக்கும் இல்லையா? இருக்குது இல்லைங்களா? கிருமிகளாலதான் நோய் வருதுன்னாக்கா அங்க மக்கள் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அங்கதான் எல்லா விதமான கிருமிகள் இருக்குது. கிருமிகளாலதான் நோய் வருதுன்னாக்கா அங்க எல்லா விதமான கிருமிகள் இருக்குது. அந்த கிருமிகள் எல்லாம் அங்க வசிக்கும் மக்களுடைய உடல்ல பூந்து 6 மாசத்துல அங்க யாரெல்லாம் குடிசை போட்டு வசிக்கிறாங்களோ அவங்களாம் என்ன இருக்கணுங்க? இறந்து போயிருக்கணும் இல்ல? அப்படி நடக்குதுங்களா? அப்படி நடக்குதுங்களா சார்? அப்படி நடக்கல. அந்த குடிசையில் வாழ மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? அந்த பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க? இவங்க பிரித்தி மேடம் ஒரு பிரிட்ஜி கீழே சாக்கடை ஓடிட்டு இருக்குது. 20 அடி ஹைட்ல பிரிட்ஜ் இருக்கு. சாக்கடைக்கு மேல 20 அடி ஹைட்ல பிரிட்ஜ் இருக்கு. பிரிட்ஜ் மேல 4 அடி ஹைட்ல பஸ்ல போறாங்க. அந்த இவங்க பஸ் அந்த பாலத்தை கிராஸ் பண்றதுக்குள்ள நாத்தம் தாங்க முடியாம மூக்கு பத்திக்கிறாங்க. ஆனா அங்க குடிசை போட்டு பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த குடிசையில் வாழக்கூடிய பசங்கள் 24 ஹவர்ஸும் அந்த நாத்தம் பிடிச்ச காற்றை தான் சுவாசம் பண்றாங்க. 24 ஹவர்ஸும் அந்த கிருமிகள் மத்தியில் தான் வாழறாங்க. என்ன அப்ப அந்த சாக்கடை தண்ணியில் தான் விளையாடுறாங்க. அங்க இருக்கிற சில கழிவான அழுகி போன காய்கறி பொருள் கூட சாப்பிட்றாங்க வச்சுங்களா? அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா, நோய் வாய்ப்பட்டு இருக்காங்களா? பசங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க. சரி, அந்த ஸ்லம் ஏரியாவில் ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான். ஒரு ஏ என்ற ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான். நம்ம வீட்டுல இருந்து பி என்ற ஒரு பையனை, அதே 10 வயசு பையனை அங்க இந்த ஸ்லம் ஏரியாவில் போய் 2 நாள் தங்க வச்சா என்ன ஆகும்? சிக்காயிடுவான். இவன் நோய்வாய்ப்பட்டுடுவான் வச்சுங்களா? சரிங்க. அப்ப இவன் தான் நோய்வாய்ப்படுவான். அங்கே இருக்கிற பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னாக்கா யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்? அந்த சாக்கடை மத்தியில சூழ்நிலை காரணமாக, வறுமை காரணமாக வாழக்கூடிய அந்த மக்களுடைய அங்க இருக்க வசிக்கிற ஒரு பையனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்னு வருது இப்ப வச்சுங்களா? ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி என்பது எப்ப சாத்தியமாகும்? சுகாதாரமான காற்று, சுகாதாரமான உணவு, சுகாதாரமான தண்ணி, சுகாதாரமான வாழ்வியல், இதெல்லாம் இருந்தா தானே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அதெல்லாம் இந்த பையனுக்கு தானே இருக்குது. அப்ப பி என்ற பையனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும். அப்ப இவன் அந்த ஸ்லம் ஏரியாவில் போய் உட்காந்தாக்கா இவனுக்கு தான் எதுவும் வரக்கூடாது. ஆனா யதார்த்தம் எப்படி இருக்கு? யதார்த்தம் தலைகீழே இருக்குது. அப்ப யதார்த்தம் வந்து தலைகீழா இருக்குது வச்சுங்களா? அப்ப கிருமிகளால நோய் ஏற்படுன்ற தியரியில, அந்த தத்துவத்துல ஏதோ ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். கிருமிகளால் தான் நோய் ஏற்படுனாக்கா அந்த கிருமிகள் மத்தியிலேயே 24 ஹவர்ஸ் சூழ்நிலை காரணமான வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா நோய்களும் வந்து, கிருமிகளால் எல்லா நோய்களும் வந்து ஒரு 6 மந்த்ல என்ன ஆகணுங்க? அந்த நோயாலே மடிஞ்சு போயிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. நம்மளை விட அவங்களாம் ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னாக்கா கிருமிகளால நோய் ஏற்படுகின்ற தத்துவத்துல ஏதோ ஓட்டம் இருக்குது, ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப கிருமிகளால தான் நோய் ஏற்படுதுன்னாக்கா கிருமிகள் மத்தியே வாழக்கூடிய அந்த ஸ்லம்மியால் வாழக்கூடிய பசங்களுக்கு எந்த இதுவும் பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ அந்த கீழே சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு, மேலே பிரிட்ஜ் இருக்கு, பஸ் மேலே நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பல விஷயங்களை அங்கே பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். என்னன்னாக்கா அந்த சூழ்நிலையில், அந்த சாக்கடை ஓரத்துலேயே சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு ஜந்து இருக்கு. என்னதுங்க அது? நிறைய பெருச்சாளி பார்த்துருக்கீங்க இல்லையா? பெருச்சாளி இருக்கு வச்சுங்களா? நீங்க வாங்க. நில்லுங்க. அந்த பெருச்சாளி பார்க்குறோம் இல்லைங்களா?
சாக்கடையில் பெருச்சாலி ஓடிட்டு இருக்குது, சாக்கடை மத்தியிலே வாழுது, ஒவ்வொரு சாக்கடையும் ஓடிட்டு இருக்கு வச்சுங்களா. சாக்கடையே கிருமிகள் சூழ்ந்த சூழ்நிலை. அந்த பெருச்சாலியுடைய வால்ல கிருமிகள் இருக்குமா இருக்காதா? இருக்கும். சரி, பெருச்சாலியுடைய உடம்புல உடம்புலயும் இருக்கும் சார். இருக்கும் சார். தலையிலும் இருக்கும். காதுல எல்லாத்துலயும் இருக்கும். கால்ல அந்த பெருச்சாலியுடைய உடம்புல எந்த பாகத்துல கிருமி இருக்காது? உடம்பு ஃபுல்லா இருக்கும்ல சார். மேடம் என்ன சொல்றாங்கனாக்கா பெருச்சாலியுடைய உடம்பு ஃபுல்லா எல்லா பாகத்திலையும் கிருமிகள் இருக்குன்றாங்க. ஒரு பெருச்சாலி சாக்கடை மத்தியில் வாழுது, சாக்கடையா தெரியுது. அந்த பெருச்சாலியுடைய காலில், மூக்கில், வாயில, உடம்புல, வால்ல எந்த பாகத்துல இங்க கிருமி இல்லாம இருக்கு? பெருச்சாலியுடைய முழு பாகத்துல கிருமிகள் இருக்கு, வாயிலும் இருக்குது ஆச்சுங்களா. அது உடம்புல கிருமிகள் மட்டும் இல்ல, கிருமிகள் மத்தியிலே 24 hours வசிக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த கிருமியாவது அந்த பெருச்சாலியை சாகடிச்சிருக்கா? நோய் பிடிச்சு சாகடிச்சிருக்கீங்களா சார்? இல்லைங்களா? என்னங்க மேடம், அனிதா மேடம், எந்த நோய் கிருமியாவது அந்த பெருச்சாலியை சாகடிச்சிருக்கா? சாகடிக்கல ஆச்சுங்களா. அப்போ ஒரு பெருச்சாலியே சாகடிக்க முடியாத கிருமிகளால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா? சரிங்க, அந்த பெருச்சாலி உடம்பு முழுக்க கிருமி இருக்குது, 24 hours கிருமிகள் மத்தியிலே வாழுது ஆச்சுங்களா. எப்படி இருக்கு பெருச்சாலி பார்த்து? எப்படி இருக்குது? நல்லா கொழுன்னு அழகா இருக்குது, வனப்பா இருக்குது, கொழுன்னு இருக்குது. அந்த பெருச்சாலியை நம்ம பார்த்தாக்கா அது எப்படிங்க சார் நம்மளை பார்க்குது? நம்மள அது ஒரு ஜந்துவா பார்க்குது. நாம அது ஒரு ஜந்துவா பார்த்தாக்கா அது நம்மள ஒரு ஜந்துவா பார்க்குது. சரிங்களா? நல்லா ஆரோக்கியமா இருக்குது. அதே பெருச்சாலி ஒரு பைபாஸ் ரோட கிராஸ் பண்ணும்போது லாரியில் அடிபட்டு செத்து போகுது. சாலை ஓரத்தில், ரோடு ஓரத்தில் இருக்குது. ஒரு 4 நாள் அப்படியே இருந்தா என்னங்க சார் ஆகும்? புழு பூத்துடுது, உடம்பெல்லாம் புழு பூத்து நெளியுது. இன்னொரு 20 நாள் கழிச்சு போனாக்கா அங்க பெருச்சாலிக்கிறது இருக்காது. அப்ப அந்த உடம்புல புழு பூத்துச்சு இல்லைங்களா? அந்த புழுக்கள் எங்கிருந்து வந்தது? பெருச்சாலி உயிரோடு இருக்கும்போது உடல் முழுக்க கிருமி இருந்தது, கிருமிகள் மத்தியிலே வாழ்ந்தது. அப்பெல்லாம் எந்த நோயும் அந்த பெருச்சாலி சாகலை. ஆனால் பெருச்சாலி செத்து போன உடனே அதனுடைய உடம்பே கழிவுப் பொருளாக மாறிடுது. உயிரில்லாத சதை கழிவுப் பொருளாக மாறிடுது. கழிவுப் பொருளாக மாறின உடனே புழுக்கள் நெளியுது. இந்த புழுக்கள் எங்கிருந்து வந்தது ஆச்சுங்களா? காத்துல இருந்து பறந்து வந்துச்சா? அப்ப அந்த புழுக்கள் அங்க ஒரு பெருச்சாலி பைபாஸ் ரோட்ல செத்து இருக்குது, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புழு இன்னொரு புழு கூட்டுக்கிட்டு அந்த வேகாத வெயில்ல அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பெருச்சாலி சாப்பிடுதான்? இல்ல. அப்ப அந்த புழுக்கள் எங்கிருந்து உருவாகுதுனாக்கா அது செத்து போன உடனே, பெருச்சாலி இறந்து போன உடனே அதனுடைய உடம்பே, அதனுடைய செல்களே கழிவு பொருளாகியது. உடனே அந்த கழிவான செல்கள் இருந்து புழுக்கள் உற்பத்தி ஆகுது. புழுக்கள் உற்பத்தி ஆகி அந்த கழிவையே சாப்பிடுது. 10 நாள் அதுக்கு தீனி இருக்கும், 15 நாள் எல்லா கழிவுகளும் தின்ன பிறகு அந்த புழுக்களும் காணாம போயிடும். அப்ப கிருமிகளுக்கும் புழுக்களுக்கும் எது உணவுன்னா கழிவுப் பொருட்கள் தான் உணவு. அந்த கழிவுலேயே சாப்பிட்டு பெருகும். கழிவுலேருந்து கிருமிகள் உருவாகவும் செய்யும், உருவாகி அந்த கழிவுலேயே சாப்பிட்டு பெருகவும் செய்யும். இதுதான் இயற்கையான தன்மை. சரிங்களா? இப்போ சார் வாங்க. ரங்கநாதன் என்ன பண்றாரு, வெள்ளூர்ல நிறைய பிளாட்லாம் பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. சிட்டிக்கு நியரஸ்டா ஒரு இடத்துல ஒரு 1000 பிளாட் பிரிச்சு போட்டாங்க. ரங்கநாதன் சார் அங்க ஒரு பிளாட் வாங்கிட்டார். பக்கத்துல உங்க பேருங்க சார், இளங்கோ சார், அவரும் ஒரு பிளாட் வாங்கிட்டார். அது பக்கத்துல உங்க பேருங்க சார், வையாபுரி சார், அவரும் ரங்கநாதன் சாருடைய சொல்ல கேட்டு வாங்கி பிளாட் வாங்கிட்டாங்க. 1000 வீட்டு மேலே பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? உடனே இப்போ ட்ரைனேஜ்லாம் வந்துருங்களா? சாக்கடை வசதியெல்லாம் உடனே வந்துருமா? 1000 வீடும் கட்டி எல்லாம் ஒரு யூனியனாக போய் மனு கொடுத்தாதான் ட்ரைனேஜ் சாக்கடையெல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலா அதனால நல்ல அங்கே பில்டிங்லாம் கட்டுறாங்க. ஆனால் சாக்கடை வசதி இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, பக்கத்து பிளாட்டில் விட்டுறாங்க. ரங்கநாதன் சார் அவருடைய பிளாட்டில் பில்டிங் கட்டுறாரு, வீடு கட்டுறாரு. பக்கத்தில் யார் பிளாட் இருக்குங்க? நம்ம இளங்கோ சார் பிளாட் இருக்குது. ரங்கநாதன் சார் பிரமாதமான ஒரு பில்டிங் கட்டிட்டார். நிறைய ரூம்ஸ் வச்சு நல்ல காத்தோட்டமாக
அற்புதமான வீடு, ஒரு வீடு கட்டிட்டாரு. சாக்கடை தண்ணி எங்க விட்டுட்டாரு? இளங்கோ சார் பிளாட்ல விட்டாரு. இளங்கோ சார் வந்து பாக்குறாரு, இவ்வளவு படிச்சவரா இருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுறாரு, சாக்கடை தண்ணி நம்ம பிளாட்ல விட்டுட்டாருன்னு முணுமுணுக்கிறாரு. ஒரு 6 மாசம் கழிச்ச உடனே இளங்கோ சார் வீடு கட்டுறாரு. அவர் சாக்கடை தண்ணி எங்க விடுறாரு? வையாபுரி சார் பிளாட்ல விட்டுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் பிரமாதமான வீடு கட்டினாலும் ட்ரைனேஜ் இல்லாதனால சாக்கடை தண்ணி எங்க இருக்குதுங்க? எல்லாரும் வீடு கட்ட பிறகு ரோட்ல இருக்குது, ரோடு சாக்கடையை ஓடுது. அப்ப அது மாதிரி சூழ்நிலை என்னங்க, ஈக்கள் அதுன்னு ரொட்டு ரோஸுக்குன்னு ஒரே சாக்கடைக்கான எல்லா விஷயமும் அங்க வந்து சேருது. அது மாதிரி சூழ்நிலையில ரங்கநாத் சாருக்கு ஒரு தெரு தள்ளி ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு. அவங்க வீட்டுல ஒரு விசேஷம், கல்யாண விசேஷம். ரங்கநாத் சார் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாரு, பர்னிச்சர்ஸ்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் வந்து குடி வரல. அந்த கல்யாணத்துக்கார் என்ன பண்றாரு, நேரா ரங்கநாத் சார்கிட்ட வந்து, சார் உங்க வீட்டுல 2 நாளைக்கு விடுங்க, கல்யாண மண்டபத்துல இடம் இல்லை, சிட்டி ஃபுல்லா லாட்ஜில் எல்லாம் புக் ஆயிருக்கு, இடம் கிடையாது, கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் தங்க வைக்கணும், உங்க வீடு கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் சார், ஒரு 2 நாளைக்கு வீடு கொடுங்கன்னு ரங்கநாத் சார் கிட்ட கல்யாணத்துக்கார் கேட்கிறாரு. ரங்கநாத் சார் என்ன சொல்றாருங்க, தாராளமா எடுத்துக்கின்னு சாவி கொடுத்துட்டாரு. ரங்கநாத் சார் வீடு எப்படி கட்டிருக்காருங்க, நல்லா நிறைய ரூம்ஸ் இருக்கு, நல்லா 2 பக்கம் 2 ஜன்னல் வச்சு காத்தோட்டமா பிரமாதமா கட்டிருக்காரு. குடி மட்டும் தான் வரணும், மற்ற பர்னிச்சர் எல்லாமே செட்டில் ஆகி அப்படி நல்லா இருக்குது. கல்யாணத்துக்கு என்ன பண்றாரு, கல்யாணத்துக்கு நிறைய குட்டிஸா வந்துருப்பாங்களே சொந்தக்காரங்களாம், இந்த குட்டிஸ்ல என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இந்த வீட்டுல இருங்க, ரங்கநாத் சார் வீட்டுல இந்த வீட்டுல இருங்க, நாங்களாம் பெண் அழைப்பு ஈவினிங் வந்து பெண் அழைப்புக்கு போயிட்டு நைட்டு வந்து சேர்ந்துடுறோம், ஏன்னா இந்த குட்டிஸ்லாம் வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியாது ரோட்ல, பெண் அழைப்புக்கெல்லாம் போயிட்டு, அதனால இந்த வீட்டுல இருங்கன்ட்டு கல்யாணத்துக்கு என்ன பண்றாருங்க, ஒரு 20-25 குட்டிஸை அந்த வீட்டுல விட்டுட்டு பெண் அழைப்புக்கு போயிட்டார். கல்யாண மண்டபத்துக்கு போக வேண்டிய ஒரு 2 மூட்டை சர்க்கரை அந்த வீட்டுல இருக்குது. ஆச்சுங்களா, அந்த குட்டிஸ்லாம் என்ன பண்றாங்க, விளையாடுறாங்க, வீடு முழுக்க நிறைய ரூம்ஸ், ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த 2 மூட்டை சக்கரை மேல என்ன பண்றாங்க, மூட்டை மேல எகிரி குதிச்சு விளையாடுறாங்க. ஒரு கட்டத்துல சக்கரை மூட்டை என்னங்க சார் ஆகுது, கிழிஞ்சிடுது. கிழிஞ்ச உடனே சக்கரை இருக்குது. ஒரு பையன் என்ன பண்றான், சக்கரை எள்ளி ஒருத்த மேல வீசுறான், ஆத்து மணல் வச்சு விளையாடுவோம்ல அது மாதிரி. அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் 2 கையில எடுத்து இவன் மேல போடுவான். இப்படி என்னாச்சு, ஒரே விளையாடி என்னாச்சு, ஒரு 2 ஹவர்ஸ்ல 2 மூட்டை சக்கரை என்னாச்சுங்க, வீடு ஃபுல்லா இறஞ்சிருக்கு, எல்லா ரூம்லயும் இருட்டிடுச்சு. கல்யாணத்துக்காரு பெண் அழைப்புலாம் முடிஞ்சு இன்னும் 10 பேரை இந்த வீட்டுல தங்கறதுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா வீடு எப்படிங்க சார் இருக்கு, எல்லா ரூம்லயும் ஒரே எறும்பு மயமா இருக்கு. வச்சுங்களா, அதே சாக்கடை சூழ்ந்த ஏரியான்னு பார்த்தோம். அந்த சக்கரைக்கு என்னென்ன வருங்க, இப்ப எறும்பு வரும், ஈக்கள் வரும், விதவிதமான பூச்சிகள் வருது. எது விஷப்பூச்சி எது சாதாரண பூச்சின்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு, ஏன்னா சாக்கடை சூழ்ந்த ஏரியாவில் இருக்கு, ட்ரைனேஜ் வசதிலாம் சரியா போடல, விதவிதமான பூச்சிகள் வருது. இந்த சூழ்நிலையில கல்யாணத்துக்காரர் வந்து பாக்குறாரு, இப்ப அந்த பசங்களை அங்க தங்க வைப்பாரா, புதுசா வந்த கெஸ்டையும் அங்க தங்க வைப்பாரா? அப்படி தங்க வச்சாக்கா ஏதோ விஷப்பூச்சியா இருந்து கடிச்சிட்டாக்கா நாளைக்கு முகூர்த்தமே கேள்விக்குறியாயிடும். அதனால கல்யாணத்துக்காரர் திணறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, சார் நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. சரி சொல்லுங்க சார். சார் ஒரு தீப்பந்தம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க, தீப்பந்தம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. எடுத்து வந்து என்ன சார் பண்ணலாம், தீப்பந்தத்தை கொளுத்தி இங்க இருக்கிற எறும்பு, விஷப்பூச்சி, கிருமிகள் இதெல்லாம் கொண்டுடலாம், ஒவ்வொரு பக்கமும் இப்படி கொண்டுகிட்டே வந்துடலாம் அப்படின்னு அவர் ஐடியா சொல்றாரு. கல்யாணத்துக்கு என்ன சார் சொல்றாரு, அதெல்லாம் சரி வராதுங்க, வீடு பாதிக்கப்படும், பாருங்க முந்திக்கிறாரு, வீடு டேமேஜ் ஆகிடும். அது வீடு டேமேஜ் ஆகிறது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் இருக்கிற விஷப்பூச்சிகளையும் கிருமிகளையும் ஈக்களையும் எறும்புகளையும் கொண்டுட்டு இந்த பக்கம் போனாக்கா புதுசாக அங்கே வந்து யாராவது சேர்ந்துரும். அப்போ அந்த பணி வந்து அந்த வேலை நிறைவே அடையாது, அது வேணாங்க சார்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காரர் என்ன பண்றாருனாக்கா 2 கோணி பைய எடுத்துட்டு வர்றாரு, சாக்கு பைய தருவிக்கிறாரு. சாக்கு பைய தருவிச்சு எந்த காரணத்துக்காக இந்த எறும்புகளும் ஈக்களும் விஷ ஜந்துகளும் விஷப்பூச்சிகளும் கிருமிகளும் வந்தது, சர்க்கரை அங்க இருக்கிற காரணத்தினாலதான் இதெல்லாம் வந்தது. கல்யாணத்துக்கு என்ன பண்றாரு, இந்த விஷப்பூச்சி எறும்புகள் எல்லாம் காலில் தள்ளி விட்டுட்டு மரத்துல தள்ளி விட்டுட்டு அந்த சர்க்கரையை கூட்டுறாரு, ஆளுங்களை வச்சு சர்க்கரையை கூட்டி மூட்டை பிடிச்சிடுறாரு. மூட்டை பிடிச்சி என்ன பண்றாருங்க, மூட்டை 2 மூட்டையும் கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. வச்சுங்களா, அந்த எறும்புகளை கொல்ற வேலையோ ஈக்களை கொல்ற வேலையோ விஷப்பூச்சிகளை கொல்ற வேலையோ விஷ ஜந்துகளை கொல்ற வேலையோ கிருமிகளை கொல்ற வேலையோ அந்த கல்யாணத்துக்காரு செய்யல.
அதுக்கு பதிலா என்னங்க சார் செய்யறாரு? எந்த காரணத்துக்காக அந்த விஷப்பூச்சிகளும் விஷ ஜந்துகளும் எறும்புகளும் ஈக்களும் வந்தது? சர்க்கரை என்ற காரணத்துக்காக. அந்த காரணத்தை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டார். இப்ப நிம்மதி தானே? வீடு போயிடுச்சுதா? வீடு தப்பிச்சுதா? கண்டிப்பான்றார். சரியான காரணம், சரியான செயல்ன்றார். அப்ப காரணத்தை அப்புறப்படுத்திட்டாரு தவிர அந்த காரணத்துக்காக வந்த விஷப்பூச்சிகளே உயிரினங்களே கொல்லல. அதுக்கப்புறம் அந்த எறும்புலாம் இருக்கு, இந்த ஈக்கள் எறும்புலாம் இருக்குது. எறும்புலாம் பார்த்துட்டு சர்க்கரையை காணும். சர்க்கரையை காண உடனே உங்க பேருங்க சார்? கணேசன் சார். கணேசன் சார்ட்டு அந்த எறும்புலாம் கேட்குது, சார் கணேசன் சார் இங்க இருந்து சர்க்கரைலாம் எங்க சார்னு கேட்குது. கணேசன் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் மண்டபத்துக்கு போயிடுச்சுன்னு. உடனே எறும்பு என்ன சொல்லுது? நான் அவ்வளவு தூரம் போக மாட்டேன், பக்கத்து வீட்டுல பசங்க இருக்காங்க, அவங்க ஏதாவது இறைச்சிருப்பாங்க, அங்க நான் அங்க போய்க்கிறேன்ட்டு எறும்பு அப்படி போயிடுது. அப்ப எறும்புகளும் விஷப்பூச்சிகளும் வந்து பாக்குது, அதுக்கான சோர்ஸ் அங்க இல்ல, சக்கரை அங்க இல்ல. உடனே என்ன பண்ணுதுங்க? திரும்பி போயிடுது. சோ அதுக்கான காரணம் இருந்தா தான் அதெல்லாம் வரும், அதெல்லாம் இருக்கும். அதுக்கான காரணத்தை கல்யாணத்துக்காரு அங்க இருந்து அப்புறப்படுத்திட்டாரு. சோ ஈக்களும் எறும்புகளும் பூச்சிகளும் விஷப்பூச்சிகளும் அங்க இருந்து என்ன பண்ணுதுங்க? நம்ம துரத்தி விடாமையே எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் என்ன பண்ணுதுங்க? இடத்த காலி பண்ணிட்டு போயிடுச்சு, ஏமாந்து போயிடுச்சு. அது வேற இடம் தேடி போயிடுச்சு. நீங்க போகலாம். ஹலோ, நேற்றைய கிளாஸ்ல பார்த்தோம், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆரம்ப நோயின்னு எதை குறிப்பிட்டோம்? சளி தும்பல் தான் குறிப்பிட்டோம். அந்த தும்பலை அடக்க போய் சளியை அடக்க போய் என்ன ஆகுதுங்க? நாளடைவில் உடம்பு பல்வேறு விதமான கழிவுகளை பல்வேறு வகையில வெளியேற்றுது. உடம்பு நமக்கு தூய்மைப்படுத்துவதற்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக உள்ளுக்குள் தங்கிய கழிவுகளை வெளியேற்றுது. அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாம என்ன பண்றோம்? மருத்துவன்ற பேர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மருந்து மாத்திரை கொடுத்து உடம்புக்குள்ள அடைக்கிறோம். இப்படி சளி பிடிச்சாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, தலைவலிச்சாலும் சரி, வாந்தி வந்தாலும் சரி, பேதியானாலும் சரி, அரிப்பு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து போட்டு ஒரு 30 வருஷம் 35 வருஷம் உடம்புக்குள்ளே நான் அடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன என் உடம்புல ஏராளமான கழிவுகள் 30-40 வருஷத்துல ஏராளமான கழிவுகள் சேர்ந்து இருக்கும். ஒவ்வொரு செல்கள்லயும் கழிவுகள் சேர்ந்து இருக்கும். உடம்பு வெளியேற்ற பார்த்துச்சு, அப்பெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்? மருந்து கொடுத்து உள்ளே அடைக்கிறேன். ஒரு 40 வருஷம் ஆகிப்போச்சு. ஏராளமான உடம்புல ஏராளமான நுரையீரலுடைய செல்கள் இருந்து எல்லா செல்களையும் ஏராளமான கழிவுகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நான் குடிக்கிற தண்ணியிலையோ, சுவாசிக்கிற காற்றிலேயோ, சாப்பிட்ற உணவுலையோ டிபி கிருமி உள்ள வந்துடுது என் உடம்புக்குள்ளார. ஏதோ ஒரு வகையில டிபி கிருமி என்னுடைய உடம்புக்குள்ள வந்துடுது. என் உடம்புல ஏராளமான கழிவுகள் ஏற்கனவே தேங்கி இருக்குது. உள்ள வந்த டிபி கிருமிகள் என்னங்க சார் பண்ணும்? உடம்புல சேர்ந்த ஒவ்வொரு செல்களையும் சேர்ந்த கழிவுகளை சாப்பிட்டு டிபி கிருமின்னா அவங்க பல கோடியாக பெருகும். ஒரு கட்டத்தில் எனக்கு காய்ச்சல் வருது, காய்ச்சலுக்கு மெடிசன் எடுத்துக்கிறேன், காய்ச்சல் நிக்கல. டாக்டருக்கு ஒரு சந்தேகம், பயங்கரமா இரும்பிட்டுக்கிறீங்க, சளி வேற இருக்குது, அதனால டிபி டெஸ்ட் பண்ணிடலான்னு மேட்ரோ டெஸ்ட் பண்றாரு. டிபிக்கான மேட்ரோ டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ண உடனே ரிசல்ட் என்ன காட்டுதுங்க? பாசிட்டிவா காட்டுது, டிபி கிருமி இருக்கு அப்படின்னு ரிசல்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் யூரின் கல்ச்சர் பண்றோம், சளி கல்ச்சர் பண்றோம், எல்லாமே ரிசல்ட் என்ன காட்டுதுங்க? பாசிட்டிவா காட்டுது, டிபி கிருமி இருக்குதுன்னு காட்டுது. இப்ப நான் யாருங்க மேடம்? பாருங்க எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க பாருங்க. டிபி பேஷண்ட் சார் நீங்கன்றாங்க. சந்தோஷமா நீங்க டிபி பேஷண்ட் சார்ன்றாங்க. சரி, நான் டிபி பேஷண்ட் ஆயிட்டேன். இப்ப அந்த அலோபதி டாக்டர் எனக்கு என்ன பண்றாரு? பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. சார் எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, பாசிட்டிவ் வந்திருக்கு, நீங்க இந்த டிபிக்கான மெடிசனை 6 மந்த் தொடர்ந்து சாப்பிடணும். இருபது சாப்பிட்டீங்கன்னாக்கா 3-4 வருஷம் சாப்பிட வேண்டியதா இருக்கும் சார் அப்படின்னு என்ன வார்ன் பண்றாரு. நான் என்ன சொல்றேன்? சார் நான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சொல்லுவேன், ரெகுலரா சாப்பிட்டுருவேன் அப்படின்றேன். எங்க அப்படிதான் சொல்றாங்க, அப்படி விட்டுறாங்க. அப்புறம் 3-4 வருஷம் சாப்பிட வேண்டியதாயிடும் அப்படின்னு சொல்ல, நான் கரெக்டா ரெகுலரா சாப்பிட்டு வந்துருவேன்னு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். 6 மாசம் தான் சாப்பிட சொன்னாரு. நான் மெடிசன் வாங்கிக்கிட்டேன். மெடிசன் வாங்கிட்டு அவர் டெய்லி ஒரு மெடிசன் சாப்பிட சொன்னாரு. நான் என்ன சார் பண்றேன்? 2ஆ சாப்பிட்றேன். ஏன் 2ஆ சாப்பிட்றேன்? சீக்கிரம் அந்த டிபி கிருமிகள்லாம் சாகட்டும்னு.
அப்புறம் 6 மாசம் தான் சாப்பிட சொன்னாரு. நான் என்ன பண்றேங்க, 8 மாசம் சாப்பிட்றேன். 1 மாத்திரை தான் சாப்பிட சொன்னாரு, 2 மாத்திரையா சாப்பிட்றேன். சீக்கிரம் கிருமிகள் சாகட்டுன்னு இப்பெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தோம் தான். சரிங்களா? 6 மாசமா சாப்பிட சொன்னாரு, 8 மாசமா சாப்பிட்டேன். இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால தான் அந்த மருத்துவத்துக்கு வந்தேன். அது ஒரு தனி ட்ராக்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் 8 மாசம் கழிச்சு மேட்ரோ டெஸ்ட், யூரின் கல்ச்சர், சளி கல்ச்சர் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது என்னங்க சார் ரிசல்ட்? நெகட்டிவ்னு வருது. உண்மையிலேயே அந்த மருந்துகள்லாம் சாப்பிட்ட பிறகு டிபி கிருமிகள் சாகடிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா ரிசல்ட் அதான சொல்லுது, சயின்டிபிக்கான ரிசல்ட் அதான் சொல்லுது. யூரின் டெஸ்ட் பண்ணியாச்சு, கிருமி இல்லை ரிசல்ட். சளி கல்ச்சர் பண்ணியாச்சு, முக்கஸ் கல்ச்சர் பண்ணியாச்சு, கிருமி இல்லை ரிசல்ட். மேட்ரோ டெஸ்ட் பண்ணியாச்சு, டிபி கிருமி இல்லை ரிசல்ட். இப்போ நான் யாருங்க? 8 மாசத்துக்கு முன்ன டிபி பேஷண்ட், இப்ப நார்மல் பர்சன். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, ஆமா இல்ல மட்டும் சொல்லுங்க, தப்பு ரைட்லாம் யோசிக்க வேண்டாம். ஆமா இல்ல மட்டும் சொல்லுங்க, தப்பு ரைட்டு யோசிக்க வேண்டாம். ஒரு 6 months இப்ப எல்லாரும் டெஸ்ட் பண்ணியாச்சு, டிபி கிருமி இல்லைன்னு வந்துடுது. நான் இப்ப நார்மல் பர்சன். ஒரு 6 மாசமா கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ மீண்டும் நான் டிபி பேஷண்டா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குங்களா? நல்லா கவனிச்சிங்க. டெய்லி 2 மாத்திரை சாப்பிட்டு 8 மாசமா மெடிசன் சாப்பிட்டு டிபி கிருமி எல்லாம் என் உடம்புல இருந்து அழிச்சாச்சு. இந்த சூழ்நிலையில நான் எப்படிங்க சார் மீண்டும் டிபி பேஷண்ட் ஆவேன்? ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? நீங்க சொல்லுங்க, ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரும் இல்லைன்றீங்க. ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குங்களா? வாங்க, எப்படி சொல்லுங்க. மீண்டும் நான் டிபி பேஷண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அனிதா மேடம் இருக்குன்றாங்க. எந்த வகையில்? அந்த கிருமி உள்ளேயே அடக்கப்பட்டிருக்கும், திரும்பவும் கழிவுகள் இருக்கும், உள்ளே இருக்கிற கழிவுகள்னால திரும்பவும் அது தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிருமிகள் உள்ளே தங்கி போயிருக்கும், கழிவுகள் அங்கேயே இருக்கு. அதனால மீண்டும் இந்த கழிவுகளை சாப்பிட்டு கிருமிகள் பெருகுன்றாங்க. கிருமி எல்லாம் சாகடிச்சாச்சுங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. அலோபதி கொடுத்த மெடிசன்ஸ்னால கிருமிகளாம் சாகடிக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையிலும் நான் கொஞ்ச நாள் கழிச்சு டிபி பேஷண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இருக்குங்களா? டெய்லி 2 மெடிசன் சாப்பிட்டு 6 months மெடிசன் சாப்பிட்டு என் உடம்புல டிபி கிருமிகளாம் அழிக்கப்பட்டு விட்டதுன்னே வச்சுக்குவோம். ரிசல்ட்டை தான் காட்டுது, டிபி கிருமிகளாம் அழிக்கப்பட்டு விட்டது. இதன் பிறகும் ஒரு 6 மாசமோ இல்லை 1 year கழிச்சு மீண்டும் நான் டிபி பேஷண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாக்கா மேடம் என்ன சொல்றாங்க? இருக்குன்றாங்க. கிருமிகள் எல்லாம் சாகடிக்கப்பட்டு விட்ட பிறகு மீண்டும் அதற்கான வாய்ப்பு எப்படின்னு கேட்டாக்கா மேடம் என்ன பதில் சொல்றாங்க? அதனுடைய உடம்புல கழிவுகள் தேங்கி அப்படியே தான் இருக்கும் சார். கிருமி மட்டும்தான் அழிக்கப்படுது. திருப்பி நம்ம வேற நீரோ வேற ஏதோ கிருமிகள் சம்பந்தமானது எதனா சாப்பிடும்போது திருப்பி அது உண்டாகுது. கழிவுகள் அப்படியே தான் இருக்கு. மேடம் என்ன சொல்றாங்க? கிருமிகளை சாகடிச்சது வாஸ்தவம் தான், உண்மைதான், அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனா உடம்புல கழிவுகள் அப்படியே தான் இருக்குது. கழிவுகள் அப்படியே இருக்கிறதுனால மீண்டும் டிபி கிருமிகள் உணவு மூலமாகவோ காற்று மூலமாகவோ நீர் மூலமாகவோ உடம்புக்குள்ள வந்தா மீண்டும் அந்த கழிவுகளை சாப்பிட்டு நீங்க டிபி பேஷண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மேடம் சொல்றாங்க. வெளியிலிருந்து தான் கிருமிகள் வரணும்னு கிடையாது. என் உடம்புல ஏற்கனவே கழிவுகள் தேங்கி தான் இருக்குது. அந்த தேங்கின கழிவுகள் இருந்து மீண்டும் கிருமிகள் உருவாகலாம், அல்லது வெளியிலிருந்து புதுசா ஏதோ ஒரு கிருமி உள்ள வரலாம். உள்ள வந்த கிருமி கழிவுகளை சாப்பிட்டு அந்த கிருமிக்கான நோயை உண்டு பண்ணலாம். என்ன கிருமி வருதோ அதுக்கான பேர் வைக்க போறோம் வச்சுங்களா. ஆனா விஷயம் என்னதுங்க, என் உடம்புல எந்த நோய்க்கான கிருமிகள் இருந்தாலும் அது ஆன்டிபயோட்டிக் மெடிசன் கொடுத்து அழிக்கப்பட்டு விட்டாலும் கழிவுகள் அங்கே இருப்பதால் மீண்டும் எந்த கிருமி வந்தாலும் அந்த கழிவு சாப்பிட்டு பெருகும். எந்த கிருமி கழிவுகளை சாப்பிடுதோ அதற்கான நோயாளி ஆக போறோம். அப்ப அது ஒரு தீர்வே கிடையாது. இந்த இடத்துல ஒண்ணு கவனிச்சிங்க, கல்யாண வீட்டுக்காரர் என்ன பண்ணார்? பூச்சிகளை கொல்ற வேலையோ, எறும்புகளை கொல்ற வேலையோ, விஷ ஜந்துகளை கொல்ற வேலையோ, ஈக்களை கொல்ற வேலையோ, கிருமிகளை கொல்ற வேலையோ செய்யல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாரு? என்ன வெரி குட், என்ன காரணத்துக்காக அந்த பூச்சிகளும் விஷ ஜந்துகளும் வந்ததோ சர்க்கரை என்ற காரணத்துக்காக வந்தது. அதனால காரணத்தை அகற்றிட்டாரு. காரணத்தை அகற்றின உடனே அந்த ஈக்களும் எறும்புகளும் விஷ ஜந்துகளும் தானா வெளியே போயிடுச்சு. இப்ப என் உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்குது. என் உடம்புல டிபி கிருமியோ இல்லை வேற ஏதோ கிருமியோ
தங்கி அந்த கழிவுகளை சாப்பிட்டு பெருகிறதுக்கு எது காரணம்? என் உடம்புல தேங்கின கழிவுகள் தானே காரணம். அப்ப கல்யாணத்துக்காரர் என்ன பண்ணாரு? விஷ ஜந்துக்களை கொல்லாமல் காரணத்தை அப்புறப்படுத்தினாரு. இப்ப நம்ம டாக்டர் என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு அலோபதி டாக்டர் கிருமிகள் பெருகிறதுக்கு என் உடம்புல இருக்கிற கழிவுகள் தான் காரணம், என் உடம்புல தேக்கப்பட்ட கழிவுகள் தான் காரணம். இப்ப டாக்டர் என்பவர் கிருமிகளை கொல்லணுமா, என் உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கணுமா? சோ கழிவு நீக்க சிகிச்சையை அவர் செய்யல, கிருமிகளை கொண்ட வேலையை மட்டும் தான் செஞ்சாரு. சோ அது முற்று பெறுமா? முற்று பெறாது. அப்ப கிருமிகள் பெருகி அதனால தொந்தரவுகள் ஏற்பட்டாலோ ஏதோ விளைவுகள் ஏற்பட்டாலோ சிகிச்சை என்ற பேர நம்ம செய்ய வேண்டியது என்னங்க? கல்யாணத்துக்காரர் என்ன பண்ணாரோ அதை தான். கிருமிகளை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிருமிகள் தங்கி பெருகுவதற்கு காரணமாக இருந்த என் உடம்பில் தேங்கின அந்த கழிவுகள் அகற்ற சிகிச்சை செஞ்சாக்கா கழிவுகளும் வெளியேறிடும், கிருமிகளும் வெளியேறிடும். இதுதான் சிகிச்சை முறை. இது புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு கிருமிக்கும் எந்த ஒரு நோய்க்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து தேவையில்லை. கழிவு நீக்க சிகிச்சை செஞ்சாக்கா முற்றிலுமாக எந்த கிருமியிலிருந்தோ விடுபடலாம். இந்த கழிவு நீக்க சிகிச்சையை கிருமிகளை கொல்லாமல் இந்த கழிவு நீக்க சிகிச்சையை காலங்காலமா நாம செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்தினாக்கா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலேயே இந்த மருத்துவத்தை நாம கழிவு நீக்க சிகிச்சையை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். கிராமத்துல ஒரு 10 வயசு சிறுமி சிறுமிக்கு அம்மை நோய் ஏற்பட்டுருது. அம்மை நோய் வந்துருச்சு. அம்மை ஒரு விதமான பாக்டீரியாவால உருவாகக்கூடியது, வைரஸ் பாக்டீரியாவால் உருவாயிடுது. வச்சுங்களா? அப்ப அந்த 10 வயசு சிறுமியினுடைய உடம்புல ஏராளமான கழிவுகள் தேங்கி இருக்குது, தேக்கப்பட்ட கழிவுகள் இருக்குது. அதனால அம்மை நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமி உடம்புக்குள்ளார அந்த கழிவுகளை சாப்பிட்டதுனால 10 வயசு சிறுமிக்கு என்ன ஏற்பட்டுச்சுங்க? அம்மை வந்துருச்சு. இப்ப அந்த சிறுமியுடைய பெற்றோர், 10 வயசு சிறுமியுடைய பெற்றோர் எதை கவலைப்படுறாங்களா? அந்த காலத்துல மிக கொடூரமான நோய்களாக கருதப்பட்டது அம்மை நோயும் காலராவும். அப்படி கொடூரமான நோயாக கருதப்பட்ட அம்மை நோய் அந்த 10 வயசு சிறுமிக்கு வந்துடுச்சு. அந்த சிறுமியுடைய பேரண்ட்ஸ், அப்பா அம்மா கவலைப்படுறாங்களா சார்? கவலைப்படல. வைத்தியம் பண்றாங்களா? வைத்தியம் பண்ணல. மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா? மருந்து மாத்திரை கொடுக்கல. கவலையும் படல. என்ன நெஞ்செழுத்தம் பாருங்க. மருந்து கொடுக்கலையா, வைத்தியம் பண்ணலையா அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்க? மருந்து கொடுக்க கூடாது, ட்ரீட்மெண்ட் பண்ணல, வைத்தியம் பண்ணலையா, வைத்தியம் பண்ணக்கூடாது. அப்ப எப்ப நல்லாகும்? தானா நல்லாகும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா? தானா நல்லாகும் அப்படின்ற நம்பிக்கை, அப்படின்ற தெளிவு, உடல் தான் மிகச்சிறந்த மருத்துவர் அப்படின்ற புரிதல்ல சொல்றாங்களா? என்ன கான்ஃபிடன்ஸா சொல்றாங்க? அந்த புரிதல்லாம் கிடையாது. அங்க இறை நம்பிக்கை இருக்கு, தெய்வ நம்பிக்கை இருக்குது. மாரியாத்தா வந்திருக்கிறா, தானா இறங்கி போயிடுவா. மாரியாத்தா வந்திருக்கா, தானா இறங்கி போயிடுவா. ஆத்தா வந்திருக்கா, அவளே போயிடுவா அப்படின்ற நம்பிக்கையில மிக கொடூரமாக கருதப்பட்ட அம்மை நோய்க்கும் நாம எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணாம சிகிச்சை அளிக்காம 10 நாள்ல குணமாயிடுது. உண்மையில அங்க இறை நம்பிக்கை இருந்தாலும் அங்க நடைபெறுகின்ற விஷயம் என்னன்னாக்கா கழிவு நீக்க சிகிச்சை தான் நடக்குது. எப்படின்னாக்கா அந்த அம்மை வார்த்தை சிறுமிக்கு அந்த வீட்டுல தாளிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கும் என்ன உணவு கொடுப்பாங்க? சமைச்ச உணவு எதுவும் தர மாட்டாங்க. என்ன உணவு கொடுப்பாங்க சிஸ்டர்? இளநீர் கொடுப்பாங்க, பழச்சாறுகள் கொடுப்பாங்க. அந்த இளநீரும் பழச்சாறுகளும் உடம்புக்குள்ள வந்தவன என்ன செய்யுதுனாக்கா ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் உள்ளார இருக்கக்கூடிய கழிவுகளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடும். தொடர்ந்து 3 நாள் 4 நாள் இந்த இளநீரும் பழச்சாறுகளும் அந்த சிறுமிக்கு கொடுக்கும்போது, அப்ப அந்த அம்மை வாக்கும் போது காய்ச்சலும் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு பேதியும் இருக்கும். தொடர்ந்து இந்த குழந்தைக்கு பழச்சாறுகள் கொடுக்கும்போது அந்த பழச்சாறுகள் எல்லாம் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்று கழுத்து பிடிச்சி வெளியே தெரியும். யூரின் மூலமாகவும், வேர்வை மூலமாகவும், மூச்சு காற்று மூலமாகவும் பல்வேறு வகையில் வெளியேறிடும். அப்ப 4-5 நாள் என்ன ஆகுதுங்க? உடம்புல இருக்க கழிவுகள்லாம் நீங்க குழந்தைக்கு காய்ச்சலும் குறைஞ்சிரும், அம்மையும் வத்தி போயிடும். 8ஆவது நாள் 9ஆவது நாள் தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்ப என்ன சிகிச்சை நடக்குதுங்க? அதுவும் கிராமமா இருந்தாக்கா அந்த கிராமமே தாளிக்காது. அந்த கிராமமே ஒட்டுமொத்தமா தாளிக்க மாட்டாங்க.
அது முழுக்க முழுக்க அந்த வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன சிகிச்சை நடக்குதுங்க? கழிவு நீக்க சிகிச்சை தான் நடக்குது வச்சுங்களா. அப்ப ஆனா அம்மை வாக்கும் போது அவங்க ஆத்தா வந்திருக்கான்ற நம்பிக்கையில எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம அப்படியே விட்டுட்டாக்கா நோய் நல்லாயிடுது இல்ல. அப்ப அம்மை எப்படி ஆத்தா வந்திருக்கான்னு நினைச்சு அப்படியே விட்டுருமோ அது மாதிரி டைஃபாய்டு வந்தாக்கா டைஃபாய்டு ஆத்தாவை மாத்தனா, மலேரியா ஆத்தாவை மாத்தினாக்கா டைஃபாய்டையும் மலேரியாவும் டைஃபாய்டு ஆத்தாவும் நினைச்சு மலேரியா ஆத்தாவும் நினைச்சு வைத்தியம் பண்ணாம இருந்தாக்கா என்ன ஆகும்? அதுவும் நல்ல விதமா குணமாயிடும். அதான் உண்மை சரிங்களா. அப்ப எந்த விதமான நோய்களுக்கும் எந்த விதமான கிருமிகள் ஏற்படக்கூடிய எந்த விதமான நோய்களுக்கும் கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகள் அவசியமே இல்லை. அதுக்கு பதிலாக என்னங்க சார் பண்ணலாம்? கழிவு நீக்கி சிகிச்சை செஞ்சா போதும். உணவு முறையை மாற்றி அமைச்சு எலிமினேஷன் அதிகமாக இடம் கொடுத்து பழங்களை சாப்பிட்டு வந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறி கிருமியும் வெளியேறிடும். அப்போ உடம்புக்கு என்னத்து கேட்டோம் இல்லைங்களா, இந்த வைரஸால் அந்த நோய், இந்த வைரஸால் இந்த காய்ச்சல் சொல்ல இல்லைங்களா. எந்த கிருமியால எந்த காய்ச்சல் வந்தாலும் சரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம செய்ய வேண்டியது என்னங்க? கழிவு தேக்கம் தான் நோய், சிகிச்சை என்பது கழிவு நீக்கம் தான் சிகிச்சை. சிம்பிள். இன்னும் புதுசா எந்த விதமான கிருமிகள் வேணா கண்டுபிடிக்கிட்டோம். அந்த கிருமி உடம்புல இருந்து நிலை பெறணும்னாக்கா உடம்புக்குள்ள என்ன இருக்கணும்? கழிவுகள் இருக்கணும். கழிவுகள் நீங்கி விட்டால் எந்த கிருமி உள்ள வந்தாலும் உடம்புல தங்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அப்ப கிருமிகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியம் இல்லை. அப்படியே கிருமிகள் உள்ள வந்து புதுசா ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்படுத்தினாலும் நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? கழிவு நீக்கி சிகிச்சை. கழிவு நீக்கி சிகிச்சை ஈஸியாக பழங்கள் மூலமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்ப எந்த கிருமியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிருமிகளால இல்ல, கிருமிகளால பிரச்சனை இல்லை. எதால பிரச்சனை? கழிவுகள் தேக்கத்தால் தான் பிரச்சனை. அழகா சொன்னாங்க. அப்ப கழிவு நீக்கி சிகிச்சை செஞ்சுட்டாக்கா எந்த கிருமி கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உலகத்துல புதுசா கிருமிகள் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வருது அது வருதுன்னு. இன்னொன்னு, அப்ப காய்ச்சல் என்பது எதுக்காக வருது? கழிவுகளை நீக்குவதற்காக தானே. அப்ப கழிவுகள் நீங்கும் போது கிருமிகள் தானே வெளியேறும். அப்ப யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு யூரின்ல இந்த கிருமி இருக்குது அப்படின்றாங்க. யூரின்ல கிருமி இருக்கிறது தான் சார் நல்லது. யூரின் கல்ச்சர் பண்ணா அங்க கிருமி இருக்குன்னாக்கா சந்தோஷப்படணும். ஏன்? உடம்புக்குள்ள இருக்கிற கிருமி வெளியே வந்துருச்சு இல்ல. உடம்புக்குள்ள இருக்கிற கிருமி யூரின் மூலமாக வெளியே வந்துருச்சு. ஒவ்வொரு செல்களுக்குள்ளாரையும் புகுந்து அந்த கழிவுகளை சாப்பிட்டு பெருகின கிருமிகளை உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடி பிராணசக்தியுடைய வலு கூடி அந்த செல்களில் உள்ள இருக்கிற கழிவுகளையும் கிருமிகளையும் கழுத்தை பிடிச்சி வெளியேற்றின்னு வந்து ரத்த ஓட்டத்துக்கு வந்து கிட்னி மூலமா பியூரிகேஷன் பண்ணி யூரின்ல வெளியே தள்ளுது. யூரின்ல கிருமிகள் போகுது. யூரின் டெஸ்ட் பண்ணி யூரின் கல்ச்சர் பண்ணி உங்க யூரின்ல கிருமி இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். உடம்புக்குள்ள கிருமி வெளியே வந்துருச்சு. அப்ப எந்த காய்ச்சல் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணா ஒரு கிருமி இருக்குதானே செய்யும். காய்ச்சல் என்பது கழிவுகள் வெளியேற்றும் போது கிருமிகளும் சேர்த்து தானே வெளியேற்றும். அப்ப சளியை டெஸ்ட் பண்ணாலும் சரி, யூரினை டெஸ்ட் பண்ணாலும் சரி, மோஷனை டெஸ்ட் பண்ணாலும் சரி, கிருமி இருக்குதானே செய்யும். அதுல என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதனால கிருமிகளை பற்றி எந்த விதமான கிருமிகள்ல எந்த விதமான காய்ச்சல் வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? ஸ்லம் ஏரியாவில் காலைல முதல்ல பார்த்தோம்ல, ஸ்லம் ஏரியாவில் குடிசெல்லாம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் சாக்கடை ஓரத்தில். அங்கே ஒரு இதில் 10 வயசு பையன், அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சு. அவங்க அப்பா அம்மா சித்தாள் வேலைக்கு காலையில் எழுந்துச்சு போயிட்டாங்க. ஒரு வயசான 70 வயசு பாட்டி மட்டும் இருக்குது. பையனுக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துச்சு. 8 மணிக்கெல்லாம் காய்ச்சல் வந்துருச்சு. அந்த பாட்டி வெளியே வந்து பார்க்குது, எல்லாமே அந்த ஏரியாவே எப்படி இருக்குது, விரிச்சோடி இருக்கு, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. பையனுக்கு பயங்கரமான காய்ச்சல். ஒரு 11 மணிக்கு காய்ச்சல் எப்படி ஆயிடுது, ரொம்ப சிவியர் ஆயிடுது. இந்த பாட்டி என்ன பண்றாங்க, கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க. அந்த பையன் கஞ்சி குடிச்சோடனே என்ன ஆகுதுங்க, வாமிட் ஆயிடுது. எலிமினேஷன் பண்ணி தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப அசிமுலேஷன் இடம் கொடுத்தாக்கா எல்லா நேரத்திலும் அசிமுலேஷன் ஏத்துக்கணும்னு உடம்புக்கு அவசியம் இல்லை. நான் என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், எலிமினேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சுக்காம நீங்க கஞ்சி குடிக்கிறீங்க, என்ன பண்ணும், அந்த கஞ்சியும் இல்லை மருந்தையும் கூட வாமிட்டா தூக்கி வெளியே போட்டுட்டு வெளியேற்றும் பணியை சிறப்பாக செய்ய தொடங்கும். அது மாதிரி செய்யுது.
அது ஒரு 3 மணிக்கு காய்ச்சல் உச்சத்துக்கு போயிடுது. இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஈர துணி போடுறாங்க. அதே மீறி காய்ச்சல் உச்சத்துக்கு போன உடனே பாட்டிக்கு பயம் வந்துடும். பயம் வந்துட்டு குல தெய்வத்தை வேண்டிக்கும். அதான் இயல்பா பிராக்டிகல் நடக்கிற விஷயம். ஈவினிங் ஒரு 8 மணி ஆயிடுச்சு, லைட்டா காய்ச்சல் குறைஞ்சிருக்குது, அவங்க அப்பா அம்மா வராங்க. இந்த பாட்டி அந்த பையனுடைய அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லுங்க, காலையில நீங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, அப்ப பிடிச்ச காய்ச்சல் தான் பையனுக்கு, இது வரைக்கும் காய்ச்சல் இருக்குது, உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு பாட்டி சொல்லுது. வந்த பேரண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு வந்த பேரண்ட்ஸ் கிட்ட பணம் நிறையா இருந்தாக்கா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவாங்க, பணம் கம்மியா இருந்தாக்கா மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வருவாங்க. சரி, எப்படியோ இந்த பையனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சூழ்நிலை காரணமாக, வறுமை காரணமாக காய்ச்சல் எவ்வளவு நேரம் அனுமதிக்கப்பட்டிருக்கு? 1/2 நாள் அனுமதிக்கப்பட்டிருக்குல்ல. அந்த 1/2 நாள்ல என்ன ஆகுங்க, உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிடும். அப்படியே சீனை மாத்துங்க. என்ற ஒரு நபர் கோயம்புத்தூர்ல வசிக்கிறார். ஒய்ஃபு ஒரு 10 வயசு பையன், நல்ல ஜாப்ல இருக்கிறார். சென்னையில ஒரு மேரேஜ், மண்டே அன்னைக்கு மேரேஜ், திங்கட்கிழமை மேரேஜ். இவர் என்ன கிளம்புறாரு, மண்டே நைட் கிளம்பலாம், ஆனா இவர் ஃப்ரைடேவே கிளம்பிட்டாரு. என்னங்க, ஃப்ரைடேவே கிளம்பி சென்னை வந்துட்டாரு. ஏன் ஃப்ரைடேவே கிளம்பிட்டாரு? என்னங்க சார், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அசம்பிளாக இருப்பாங்க, கெட்டுக்கிறது ஜாலியா இருக்கலான்னு ஃப்ரைடே நைட்டு வந்துட்டார். சனிக்கிழமை ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு, நல்லா பேசுறாங்க, பையன்கிட்ட பேசுறாரு, இப்படி பேசுறாங்க. அப்புறம் எங்கேயும் வெளியே போறாங்க, டூர்லாம் போறாங்க. சண்டே அன்னைக்கு வேன்ல மகாபலிபுரம் டூர் போறாங்க. மண்டே திங்கட்கிழமை தான் கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு மகாபலிபுரம் போறாங்க வச்சுங்களா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சரக்குலாம் வண்டியில் வாங்கி வச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது என்ன பண்ண, மகாபலிபுரத்தில் போயிட்டாங்க. போயிட்டு எப்படி இருக்காங்க, கொஞ்சம் ஆல்கஹால்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போ ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க. ஒய்ஃப் ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுற, என்ன எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு, ஒய்ஃப் கேட்குறாரு, என்னம்மா எப்படிமா இருக்குன்ட்டு. ஆமாம், எங்கள் மேலே உங்களுக்கு எங்கே அக்கறை அப்படின்னு குரல் வருது. எப்படி இருக்கு இவருக்கு, நேற்றுலாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, ஊருக்கு போகிற அன்னைக்கு ஃப்ரைடே கிளம்புற கூட நல்லா தானே வழி அனுப்பிச்சா, நேற்று சனிக்கிழமை கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்போ என்ன ஒரு டோன் மாறுது. ஆமாம், எங்கள் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை, என் மேலேயும் பிள்ளை பையன் மேலேயும் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, உங்கள் சந்தோஷம் உங்கள் ஜாலி தான் உங்களுக்கு முக்கியம். இப்போ என்னாச்சு, என்ன சொல்லிட்டு உனக்கு நான் போத்திஸில் இருக்கேன், நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்குறாரு ஆச்சுங்களா. உடனே ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, பையனுக்கு நேற்று நைட்லேருந்து காய்ச்சல், சண்டே காலையில் ஆச்சுங்களா, நீங்கள் இருந்து சண்டே நைட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், இப்போ நானும் பையன் அவசரப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க. இவருக்கு எப்படி எப்படி இருக்கு, இவருக்கு ஃப்ரெண்டுக்கு, இவருக்கு ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்குது, அடிச்ச தண்ணிலாம் போயிடுச்சு, இறங்கி போச்சு. என்ன இப்போ அவர் என்ன எப்பயாவது கெட்டு இதெல்லாம் சாப்பிடுவாரு, அது போயிடுச்சு வச்சுக்கலாம். அப்போ இவர் டென்ஷன் ஆகிட்டார். உடனே சொல்றாரு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. என்ன சொல்லுங்க, எங்க அம்மா வேணா வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒய்ஃப் எப்படி சொல்றாங்க, இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் ஒன்று பேசுறேன், நீ ஒன்று பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஒன்று பேசுனாக்கா அப்புறம் தான் அவர் அடிச்சுக்கிட்டு, ஐயோ நம்ம தப்பா பேசிட்டுமே அப்படின்ட்டு, நான் ஒன்று பேசுனாக்கா நீங்க ஒன்று பேசிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற தொல்லை பத்தாதா அப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க. சரி சரி சரி, ஒன்றும் கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு கால் டாக்ஸி வச்சிருக்கான், நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நேராக கால் டாக்ஸி நம்ம வீட்டு வாசப்படி வந்து நிற்கும், நீ பையனை அழைச்சிக்கிட்டு மண்ணை கூட மெதிக்க தேவையில்ல, வாசப்படிலேருந்து அப்படின்னு நான் படிக்கட்டுலேருந்து கால் டாக்ஸி உள்ள போயிடும். உள்ள போயிட்டு ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணிடுறேன், நேராக ஃபேமிலி டாக்டர் கிட்ட கால் டாக்ஸிக்காரர் அழைச்சிட்டு போயிடுவார். அங்கே போன உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதே கால் டாக்ஸியில் நீ வீட்டுக்கு வந்துடலாம். உனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கால் டாக்ஸி டிரைவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் உனக்கு செய்வார், வீணே டென்ஷன் ஆகாத, நான் ஃப்ரெண்ட்ஸு கூட உனக்கு பர்ச்சேஸில் இருக்கிறேன், இப்போ எனக்கு மூட விட்டு நான் ஈவினிங் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு இவர் சொல்லிடுறாரு ஆச்சுங்களா. அடுத்த 10வது நிமிஷம் அந்த வீட்டுக்கு கால் டாக்ஸி வந்துடுது. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 10 வயசு பையனை அடிச்சுக்கிட்டு கால் டாக்ஸி உள்ள போயிடுறாங்க. கால் டாக்ஸி எங்கே போயிடுது, ஃபேமிலி டாக்டர் போயிடுறாங்க. இப்போ ஒரு மணி நேரமாக ஃபீவர், காய்ச்சல் நன்மைக்கானதுன்னு பார்த்தோம் நேற்று வகுப்புல. இந்த பையனுக்கு 1 மணி நேரமா ஃபீவர் இருக்கு இல்லையா, அப்ப 1 மணி நேரமா அந்த பையனுடைய உடம்புக்கு என்ன கிடைச்சிருக்கும், நன்மை தானே கிடைச்சிருக்கும். அப்ப அந்த பையனுடைய உடம்புல 1 மணி நேரமாக கழிவு நீக்கிற பணி நடந்துட்டு இருக்குது. அப்ப 1 மணி நேரமா நன்மை கிடைச்சிருக்கும்ல, அதான் நம்ம நினைக்கிறோம். ஆனாக்கா டாக்டர்கிட்ட போன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க,
சார் பையனுக்கு ஃபீவராக இருந்ததுங்க சார், ஒரு கால்பால் பாதி மாத்திரை போட்டு தான் சார் கூட்டு வரேன்றாங்க. என்ன சொல்றாங்க? கால்பால் பாதி மாத்திரை போட்டு தான் கூட்டிட்டு வரேன்றாங்க. புரியுதுங்களா? அது அப்ப இந்த பையனுக்கு என்ன பண்றாங்க? அரை மணி நேரம் கூட காய்ச்சலை அனுமதிக்கவில்லை. அப்ப உடம்புல கழிவுகள் நீங்குமா? நீங்காது. அப்ப ஸ்லம் ஏரியாவில் வசிக்கிற மக்களுடைய குழந்தைகளுக்கு சூழ்நிலை காரணமாக, வறுமை காரணமாக, இல்லை தெரிஞ்சோ தெரியாமலையோ வாந்தி வந்தாலும் சரி, பேதி ஆனாலும் சரி, கட்டி வந்தாலும் சரி, புண்ணு வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, ரொம்ப நேரம் என்ன பண்றாங்க? அனுமதிக்கிறாங்க. அதனால இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறிடுது. அதனால கிருமிகள் மத்தியிலே அந்த குழந்தைகள் வாழ்ந்தாலும் அவங்க உடம்புல கழிவு தேக்கம் இல்ல. மேலதான் கசடா இருக்குது, மேலதான் சட்ட துணி தான் அழுக்கா இருக்குது. ஆனா உடம்புக்குள்ளார காய்ச்சல் அனுமதிச்சினாலும் உடம்பு செய்யக்கூடிய எந்த வேலையை செஞ்சாலும் அனுமதிக்கிறதுனால உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறதுனால அங்க கிருமிகள் மத்தியிலே இருந்தாலும் அந்த கிருமிகள் உடம்புக்குள்ள புகுந்து தங்கி பெறுவதற்கான கழிவுகள் அவங்க உடம்புல இல்லை. நம்ம வீட்டு குழந்தைங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப் போட்டு குளிச்சாலும், என்னங்க மினரல் வாட்டர் குடிச்சாலும், நல்ல ஏசி ரூம்ல தூங்கினாலும், ஆரோக்கியமான வீட்டில் வசிச்சாலும் உடம்புல என்ன இருக்கு? ஏன் கழிவு இருக்கு? ஒரு காய்ச்சல் வந்தா மெடிசன், ஒரு காய்ச்சல் வந்தா மெடிசன் போட்டு அடைக்கிறோம். ஒரு சின்ன டிசென்ட்ரி ஏற்பட்டாலும் அம்மா வயிற்றால போதுமா, வயிற்றால போதா, உடனே மெடிசன் போட்டு அடைக்கிறோம். வாந்தி வந்தாலும் அடைக்கிறோம், தலைவலி அடைக்கிறோம், சளி பிடிச்சாலும் அடைக்கிறோம். அப்ப நம்ம குழந்தைகள் மேல சுகாதாரமா இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள கழிவுகள் கசடுகள் தேங்கி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப உடம்பு உள்ளுக்குள்ள சுத்தம் இருந்தாக்கா எந்த கிருமியை பத்தியும் எந்த சூழ்நிலை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆரோக்கியம் வேணும், சுகாதாரம் வேணும். ஆனாக்கா உள்ளுக்குள்ள அழுக்க தேக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு சுகாதார மத்தியில் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இது புரியுது இல்லைங்களா? எந்த வகையில உடம்பானது கழிவுகளை நீக்கினாலும் தடைப்படுத்திடுறோம். காய்ச்சல் வந்தாலும் தடைப்படுத்திடுறோம், வாந்தி வந்தாலும் தடைப்படுத்திடுறோம், பேதியானாலும் தடைப்படுத்திடுறோம், தலைவலி வந்தாலும், புண்ணு வந்தாலும், கட்டி வந்தாலும் தடைப்படுத்திடுறோம். இப்போ இது மாதிரி சூழ்நிலையில் கழிவுகள் உடம்புல தேங்கிடுது. தேங்கின கழிவுகள் ஒரு கட்டத்தில் விஷத்தன்மை அடையும். விஷத்தன்மை அடையும் போது உடம்பு அதை அனுமதிக்குமா? அனுமதிக்காது. என்ன செய்யணும்னாக்கா, எந்த வீட்டில் வெளியேற்றினாலும் இவன் தடை பண்ணிடுறான்ட்டு என்ன பண்ணுனாக்கா தோல் மூலமாக வெளியேற்ற பார்க்கும். அதான் ஸ்கின் ப்ராப்ளம். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, கட்டி வருது, புண்ணு வருது, சரங்கு வருது, பல வருஷமா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு என்னங்க சார் அர்த்தம்? அவங்க உடம்பானது கழிவுகளை தோல் மூலமாக வெளியேற்ற தொடங்குதுன்னு அர்த்தம். நல்ல விஷயம் செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு கையில ஒரு பெரிய சிலந்தி கட்டி வந்துடுச்சு, பெரிய சிலந்தி கட்டி வந்துடுச்சு. அப்ப என்ன சார் அர்த்தம்? என் உடம்புல பல வருஷமா தேங்கின கழிவுகள் விஷத்தன்மை அடையும் பொழுது உடம்பு என்ன பண்ணுதுங்க? அந்த விஷயங்கள்லாம் முறிச்சு அந்த விஷக்கழிவுகளை தோல் வரைக்கும் எட்டுன்னு வந்து, தோல் என்பது மனிதனுக்கான வாசல் தானே, உள்ள போறதுக்கு வெளியே வரதுக்கான ஒரு வாசல். தோல் வாசல் வரைக்கும் அந்த கழிவுகளை எட்டு வந்து வச்சிருச்சு, தூக்கி வெளியே போடுறதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 80 வயசு பாட்டி, என்னங்க 80 வயது 80 வயது பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க. 10th படிக்கிற பையன் வீட்டில் இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் வெளியூர் போயிட்டாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க, சமைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த வயதான பாட்டி சரியா கண்ணு தெரியாது, வீட்டெல்லாம் கூட்டி குப்பை என்ன பண்ணுதுங்க, ஒரு குப்பை தொட்டியில போட்டு வீட்டிலே வச்சிருச்சு, கட்டிலுக்கு அடியிலே வச்சிருச்சு. வீட்டை திறந்து வீட்டை தாண்டி கொண்டு போய் ரோடு தாண்டி போய் கொட்ட முடியாது, ஏன்னா வயசான பாட்டி. பெரியவங்க அவங்க பையன் போகும்போது சொல்லிட்டு போயிட்டான், என்ன பேர பையன் மட்டும் இருக்கான், ஸ்கூல் போயிட்டு வரணும், ஸ்கூல் கிடக்கூடாதுன்னு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. பாட்டி ஈவினிங் வெயிட் பண்ணுது. ஈவினிங் பேர பையன் வந்த உடனே உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ விளையாடுறதுக்கு போகும்போது இந்த குப்பை தொட்டியை என்ன பண்ற, வீட்டுக்கு வெளியில போய் கொட்டிட்டு குப்பை தொட்டி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ விளையாட போ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பேரன் என்ன சொல்றான், சரி பாட்டி நான் அப்படியே செஞ்சிடறேங்கிறான். ஆனா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு விளையாட போற ஆர்வத்துல என்ன பண்றாங்க,
வேகமா போகும்போது அவன் கால் பட்டு குப்பை தொட்டி கீழே விழுந்துருச்சு. கதவை சாத்திட்டு போயிட்டான். பாட்டி என்ன நினைச்சுக்கிச்சு, குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பைய பையன் வெளியே கொண்டு போய் கொட்டிட்டு வீட்டில் தூக்கி போட்டுட்டு கதவை சாத்திட்டு விளையாடுறதுக்கு வேகமா போயிட்டான்னு பாட்டி புரிஞ்சுக்கிச்சு. அப்படி நினைச்சுக்கிச்சு. நினைச்சிட்ட உடனே பாட்டி என்ன பண்ணுது, அவன் வெளியே போயிட்ட உடனே கதவை போய் சாத்திட்டு ஃபேன் போட்டு கட்டில படுத்துக்கிச்சு. இப்போ அந்த குப்பையில என்ன ஆகும், வீடு ஃபுல்லா பரவிடும். வச்சுக்கலாம். குப்பையை எடுத்தாச்சு, வாசப்படிக்கிட்ட பாட்டி வச்சிருச்சு. பேரங்கிட்ட சொல்லுது, வாசப்படியில் இருக்கிற குப்பைய வீட்டை தாண்டி கொண்டு போய் வெளியே போய் கொட்டிட்டு உள்ள இருந்து பேஸ்கெட்டை வச்சிருந்துச்சு. ஆனா பையன் இது மாதிரி விளையாட போற ஆர்வத்துல மறந்துட்டு இப்படி செஞ்சிடறான். இப்ப குப்பையில என்ன சார் வீட்டுக்குள்ளே பரவிடுச்சு. அது மாதிரி என் கையில உங்க ஒரு பெரிய சிலந்தி கட்டினா என்னங்க சார் அர்த்தம், உடம்புக்குள்ள இருந்த கழிவுன்ற குப்பை இது வரைக்கும் எட்டு வந்து வச்சாச்சு, வாசல் வரைக்கும் எட்டு வந்து வச்சாச்சு. தூக்கி வெளியே போடுறதுதான் பாக்கி. இந்த நேரத்துல என்னுடைய ஸ்கின் ப்ராப்ளத்தை பார்த்து எனக்கு அருவருப்பா இருக்குது. பயங்கரமா கட்டியா இருக்கு, வீங்கி இருக்கு, சவுந்து இருக்கு. ஒரு சின்ன இடத்துல கீத்த ஓட்டை போட்டு சீழசை கசியுது, சுமல் வருது. இப்ப நான் என்ன சார் பண்ணுவேன், ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போவேன். ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போய் காட்டுறேன். அவர் என்ன பண்றாருங்க, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. இந்த ஆயில்மெண்ட்டை நைட்டு டெய்லி போட்டுங்கன்றாரு. இந்த மெடிசனை டெய்லி ஒரு மெடிசன் சாப்பிடுங்கன்றாரு. ஒரு மாசம் கழிச்சு வாங்கன்றாரு. நான் என்ன பண்றேங்க, நைட்டு மட்டும் தான் ஆயில்மெண்ட் தடவி சொன்னாரு. நான் என்ன சார் பண்றேன், டெய்லி நைட்டு தடவிக்கிறேன். டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னார். நான் என்ன சார் பண்றேன், 2 மாத்திரை சாப்பிட்றேன். இப்ப இந்த இடத்துல சிலந்தி கட்டி வந்துருச்சுனாக்கா என் உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி என்ன பணி செஞ்சுட்டு இருக்குதுங்க, என் உடம்புல இருக்கிற பிராணசக்தி லைஃப் ஃபோர்ஸ் என் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி எலிமினேஷன் பண்ணி செஞ்சுட்டு இருக்குது. நல்ல விஷயம் தானே, என்னோட உடம்பு ஆரோக்கியப்படுத்தக்கூடிய விஷயம் தானே. இப்ப நான் ஒரு மெடிசன் எடுத்துக்கும் பொழுது என்னுடைய பிராணசக்தி எலிமினேஷன் ஈடுபடுமா, ஈடுபடாது. இப்ப தோல் வரைக்கும் அந்த கழிவுகள் என்ன ஆகும், ரத்த ஓட்டத்துல கலந்து என்னங்க உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். தொடர்ந்து ரத்த ஓட்டத்தில் இறங்கி 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 உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கழிவுகள் கோடிக்கணக்கான செல்கள்ல போய் தஞ்சம் அடைஞ்சிரும். என்ன ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும். சரியாகுதுன்னா எப்படி சரியாகுது, தோலை விட்டு வெளியே போயிடுதா, உள்ளுக்கு போயிடுதா, உள்ளுக்கு போயிடுது. ஏன்னாக்கா பிராணசக்தியினுடைய வெளியேற்றம் பணியை மெடிசின் மூலமா நம்ம தடை பண்ணிட்டோம். அப்ப என்னாச்சு, ஒரு 3 மாசத்துல இல்ல 2 மாசத்துல சரியா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தொடையில ஒரு பெரிய கட்டியா வருது. ஒரு வருஷம் கழிச்சு தொடையில ஒரு பெரிய கட்டியா வருது. இந்த கையில வந்தது இல்ல, தொடையில பெருசா வருது இல்லையா, இது எங்க இருந்து வந்தது, இது பழசா புதுசா, பழசு. இதுக்கு முன்ன எங்க வந்தது, வெரி குட், இதுக்கு முன்ன கையில வந்தது தான் 1 இயர் கழிச்சு தொடையில வருது. தொடையில வரும்போது பெருசா இருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த 1 இயர்ல இன்னும் சில கழிவுகள்லாம் சேர்ந்து இருக்கு. அதையும் சேர்த்து உடம்பு என்ன பண்ணுது, தொடை மூலமா தொடை மூலமா வெளியேற்றுது. ஏன்னா கையில சரியான ஒண்ணு மருந்து நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 இயர் கழிச்சோ உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும்போது உச்சநிலை உள்ளங்கால வரைக்கும் செல்களை சேர்ந்த கழிவுகளை கலெக்ட் பண்ணி உடம்புடைய பிராணசக்தி தொடையில எடுத்து வச்சிருச்சு. எதுக்கோசரம், வெளியேற்றுவதற்காக. இப்ப எனக்கு எப்படி இருக்குது, வலிக்குது, அருவருப்பா இருக்குது. மீண்டும் எங்க போவேன், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போவேன். எந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போவேன், அதே டாக்டர்கிட்ட போவேன். ஏன் அதே டாக்டர்கிட்ட போறேன், ஏற்கனவே அவர் கியூர் பண்ணியிருக்காரு, அதனால அவர்கிட்ட போறேன். அவர்கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த ஸ்ட்ரீட்ல அவரை காணோம். அந்த மெடிக்கல் ஷாப் மட்டும் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப்கிட்ட போய், சார் உங்க மெடிக்கல் ஷாப்புக்கு முன்ன ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாரு, எங்க சார், அவருங்களா, அந்த கார்னர்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு பாருங்க, அங்க இருக்கான்றார். என்னாச்சுங்க அவருக்கு, 1 இயர்ல என்னுடைய ஸ்கின் ப்ராப்ளம் பெருசாயிடுச்சு, அவரும் பெரிய லைட்டர். அங்க போன உடனே டோக்கன் கொடுக்குறாங்க. 1 இயருக்கு முன்ன வந்தப்ப டோக்கன்லாம் எதுவும் இல்லை. சரி டாக்டர்கிட்ட போறேன், என்ன பிரச்சனை கேட்கிறாரு, சொல்றேன், ஃபேண்ட் அவருங்கன்றார். ஃபேண்ட் அவுத்து அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை காட்டுறேன். டாக்டர்னு தலையாட்டிட்டு இந்த ஆயில்மெண்ட்டை போடுங்க, இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு வாங்க, நெக்ஸ்ட் மந்த் வாங்கன்றாரு. வேற எதுவும் பேசல. ஆனா முறை வரும்போது நிறைய பேசினார். அடுத்தவங்க சோப்பை யூஸ் பண்ணுவீங்களா,
அடுத்தவங்க பெட்டு துணி யூஸ் பண்ணுவீங்களா, டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா, எங்கே படுப்பீங்க, இவ்வளோ விவரம் கேட்டவர் இப்போ என்னதுங்க எந்த விவரம் கேட்கல. ஏன்? அவர் பிஸி ஆகிட்டார். வச்சுங்களா? இப்போ இதுக்கு நான் ஒரு 6 மாசமா 1 year சாப்பிட்றேன், தொடையில் இந்த பிரச்சனை என்ன ஆகும்? படிப்படியாக சரியாயிடும். சரியாகுன்னா என்ன அர்த்தங்க? உடம்புக்குள்ளே போயிடுச்சு. ஒரு 5 வருஷம் கழிச்சு உடம்புல அங்கங்க தேம்பலா வருது. ஒரு 5 years கழிச்சு, புரியுதுங்களா? ஸ்கின் ப்ராப்ளம் எப்படி படிப்படியாக மாறுதுன்ட்டு கேப் போட்டு உடம்பு ஃபுல்லாக வருது. நிறைய இந்த கல்யாண வீடுங்களில் விசேஷ வீடுங்களில் பெண்கள் பேசிக்கிட்டு பார்த்தா தெரியும். இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு பையன் பிறக்கும் போதெல்லாம் அவ்வளோ பெரிய கட்டி இல்லை, இந்த கடைசி பொண்ணு பிறக்கும் போது உடம்பு ஃபுல்லாக வந்துடுச்சு இங்கே ஒரு 10 வருஷத்துலன்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? அது இப்படி டெவலப் ஆகிறதான். ஆனால் ஒரு காலேஜ் படிக்கும் போது சுண்டு வரல மட்டும் ஒரு அரிப்பு வந்துக்கிட்டே இருக்குமா, அதுக்கு மட்டும் ஆயில் மட்டும் போடுவாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? அப்போ ஸ்கின் ப்ராப்ளம் என்னங்க? ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? உடம்புல இருக்கிற பிராணசக்தி, உடம்புல இருக்கிற கழிவுகளை தோள்கள் மூலமாக வெளியேற்றுன்னு அர்த்தம். அப்போ அந்த உடம்புக்கு போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி, கழிவுகள் வெளியேற்றக்கூடிய திறன் இருந்தால் தானே தோல் மூலமாக வெளியேற்றணும். அப்போ தோலில் ஏதோ ஒரு கட்டியோ புண்ணோ சரங்கோ ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாக்கா நாம் அருவருப்பு பட வேண்டிய அவசியம் இருக்கா? அருவருப்பு பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஏன்? உள்ள இருக்கிற மோசமான கழிவு வெளியே வந்துச்சு. அப்ப எனக்கு என்னது? கையில சிலந்தி கட்டி வந்துருச்சு, விண்ணு வலிக்குது, 2 ஓட்டை போட்டு சீடு வருது. இப்ப நான் அருவருப்பு படணுமா சந்தோஷப்படணுமா? சந்தோஷப்படணும். சந்தோஷத்தை என்ன பண்ணணும்? வெரி குட், செலிப்ரேட் பண்ணணும். சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணணும். உடனே ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசணும். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு பேசுறேன். ஃபோன் போட்டு மச்சி இப்படி என் கையில் ஒரு பெரிய சிலந்தி கட்டி வந்துருச்சு. அப்படியா? என்னமா பேசுது தெரியுமா? நைட்டு விடிய தூங்க விடாம என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது, பயங்கரமா விண்ணு பேசிக்கிட்டே இருக்குது. அதுல 2 ஓட்டை போட்டு அது அழகா சீடு வந்துட்டு இருக்குது. அது என்னமா நாரு தெரியுமா? அந்த சீடுடைய நாத்தத்தை ரசிக்கணும். பயங்கரமான நாத்தம், பொறுக்க முடியல. நீ வந்த மச்சி என்னை கிட்டவே நெருங்க முடியாது. அப்படி ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாக்கா அது என்ன பண்ணுங்க? எல்லாருக்கும் அருவருப்படாம எல்லாருக்கும் தெரிவிச்சு கொண்டாடணும். ஏங்க? அந்த நாத்தம் பிடிச்ச சீடை மூந்து பார்த்து ரசிக்கணும். ஏன்? அந்த மோசமான நாத்தம் பிடிச்ச சீடு உடம்புக்குள்ள இருக்கிறதுனாலதான், அந்த மோசமான நாத்தம் பிடிச்ச சீடு உடம்புக்கு உள்ள இருக்கிறதுனாலதான் வெளியே வர்றது நல்லதா? வெளியே வர்றது நல்லது. அப்ப நல்ல விஷயம் தான் நடக்கும். நல்ல விஷயம் தான் நடக்குது. அப்பயே அதை ரசிக்க கூடாது. அதனால எந்த ஸ்கின் ப்ராப்ளம் பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடல் முழுக்க, தலையிலிருந்து முகத்திலிருந்து உடல் முழுக்க பயங்கரமா சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட்லாம் மருந்து இல்லாத சிகிச்சை மூலமாக, கழிவு நீக்க சிகிச்சை மூலமாக முற்றிலுமாக குணமாயிருக்காங்க. கான்செப்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரியுதுங்களா? அதனால ஸ்கின் ப்ராப்ளத்தை பத்தியோ கிருமிகளை பத்தியோ எந்த விதமான தயக்கமோ நமக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்ற பொண்ணுக்கு 20 வயசு, பீன்ற பொண்ணுக்கும் 20 வயசு. இந்த ஏன்ற பொண்ணு ஒரு பெரிய பண்ணையார் வீட்டு பொண்ணு. இந்த பீன்ற பொண்ணு அந்த பண்ணையில கூலி தொழிலாளியா இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியுடைய பொண்ணு. ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. வச்சுங்களா? சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. இப்போ ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. ஹைட்டும் ஒரே லெவலில் இருப்பாங்க. எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஹைட்லாம் ஒரே லெவலில் இருப்பாங்க. இந்த 2 பொண்ணுக்கும் ஒரே ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னாக்கா லவ் ஃபெயிலியர். வச்சுங்களா? வெவ்வேறு பசங்க தான், ட்ரையாங்கிள் கிடையாது. வச்சுங்களா? லவ் ஃபெயிலியர், சின்ன வயசு லவ் ஃபெயிலியர். டக்குன்னு 2 பொண்ணுங்களுமே மனசு உடைஞ்சி என்னங்க விஷ விதையை அரைச்சி ஆளுக்கு உருண்டை சாப்பிட்றாங்க. அதுவும் ஒரே அளவு தான். இதுக்கு முன்னே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஏன்ற பொண்ணு பண்ணையார் வீட்டு பொண்ணு இல்லையா? இந்த பண்ணையார் வீட்டு பொண்ணுக்கு ஒரு தலைவலி வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? உடனே டாக்டர்கிட்ட வந்துருவாங்க. பிள்ளைக்கு தலைவலிக்குதுன்ட்டு சிட்டிக்கு வந்துருவாங்க. ஒரு 1 hour காய்ச்சல் இருந்தாக்கா சிட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அட்மிட் பண்ணி ஃபுல்லாக மாஸ்டர் செக்அப் பண்ணிடுவாங்க. எப்போ? இந்த 20 வருஷமா அந்த பொண்ணுக்கு, பண்ணையார் வீட்டு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டாக தான் நடக்குது. இந்த பீன்ற பொண்ணு, கூலி தொழிலாளியுடைய பொண்ணு,
4 நாள் காய்ச்சலாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, மெடிசன் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. சரி, இந்த சூழ்நிலையில் 2 பொண்ணுங்களும் காலேஜ் படிக்கிறாங்க, 2 பேர்த்துக்கும் ஒரே ப்ராப்ளம், லவ் ஃபெயிலியர். அதனால மனசு உடைஞ்சி விஷ விதையை அரைச்சி ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ எந்த பொண்ணுக்கு வாமிட் ஆகும்? யாருக்கு சார் வாமிட் ஆகும்? பிக்கு வாமிட் ஆகும். பிக்கு வாமிட். ஏன் பிக்கு வாமிட் ஆகுது? பின்ற பொண்ணுக்கு ஏன் வாமிட் ஆகுது? சின்ன வயசுல இருந்து மெடிசன் எதுக்கு எடுத்துக்கிறது இல்லை. அதனால பின்ற பொண்ணுடைய பிராணசக்தி தீயதை நீக்கக்கூடிய வலுவோடு இருக்கும். அதனால பாய்சன் சாப்பிட்ட உடனே பின்ற பொண்ணுடைய பிராணசக்தி என்ன பண்ணுதுங்க, வாமிட்டாக வெளியேற்றிடுது விஷத்தை. புரியுதுங்களா? பின்ற பொண்ணுக்கு அந்த விஷத்தை உடம்பு வெளியேற்றல. ஏன்? பின்ற பொண்ணுடைய பிராணசக்தி குன்றி போயிருக்குது. ஏன் குன்றி போயிருக்குது? ஏன் பலகீனப்பட்டு இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு லைஃப் ஃபோர்ஸ் தீயதை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இல்லாம இருக்குது. இப்ப பின்ற பொண்ணு வாமிட் ஆயிடுச்சு. உடனே என்ன வாமிட் பண்ண என்னன்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுச்சு, 2 பேரும் தான் விஷ விதையை அரைச்சி சாப்பிட்டுட்டுன்னு. இப்ப என்ன பண்ணுவாங்க, 2 பொண்ணையும் கார்ல தூக்கி போட்டு சிட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டாக்கா எந்த பொண்ணு உயிர் பிழைக்கும்? புரியுதுங்களா? பின்ற பொண்ணு உயிர் பிழைக்கும். அப்ப உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் யாரை பொறுத்து? பிராணசக்தியை பொறுத்து. புரியுதுங்களா? உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் பிராணசக்தி பொறுத்து. அப்ப அந்த பிராணசக்தியை அழிக்கக்கூடிய விஷயம் எது? ரசாயன மருந்துகள் எல்லாமே பிராணசக்தியை குன்ற வைக்கும், அழிக்கும். ரசாயன மருந்துகள்னாவே இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் கிடையாது, எதெல்லாம் ரசாயனமாக இருக்குதோ அதெல்லாம் நம்முடைய பிராணசக்தியை அழிக்கும். ஃபுட்டில் வரக்கூடிய ரசாயனங்களும் பிராணசக்தியை மெல்ல அழிக்கும். பான்பராக்கு, ஜருதா, ஆல்கஹால், நிக்கோடின், லாகரி வஸ்துகள் இதெல்லாமே என்னதுங்க, ரசாயனங்கள் தான். இதெல்லாமே பிராணசக்தியை அழிக்கும். அப்ப உயிர்த்தன்மையை எதை பொறுத்து? பிராணசக்தியை பொறுத்து இருக்கு. இது புரிஞ்சிட்டீங்களா? சரிங்க. ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்து 5 நாள் ஆகுது. குழந்தை பிறந்து 5 நாள் ஆகுது. 5 நாளும் அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்குறாங்க. 6வது நாள் தாய்ப்பால் பத்தலை, தாய்ப்பால் சரியா சுரக்கல. 6வது நாள் தாய்ப்பால் பத்தலை. இப்ப என்ன பண்ணுவாங்க மேடம்? மாட்டுப்பால் கொடுப்பாங்க. 6வது நாள் என்ன பண்றாங்க? மாட்டுப்பால் தராங்க. 10வதுக்கு 7வது நாள் என்ன பண்றாங்க? மாட்டுப்பால் தராங்க. 8வது நாள் மாட்டுப்பால் தராங்க. 9வது நாள் மாட்டுப்பால் தராங்க. 10வது நாள் தர்ற மாட்டுப்பால் சரியில்லை, கெட்டு போயிருக்கு, சரியில்லை. வயிற்றுக்கு போனோடனே கெட்டுடுது, ஃபுட் பாய்சன் ஆயிடுது. இப்ப குழந்தைக்கு என்ன வயசு? 10 நாள். 10 மாதமா? 10 வருஷமா? குழந்தைக்கு இப்ப வயசு 10 நாட்கள் தான். 10 நாள் ஆன அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஜாதி என்னன்னு தெரியுமா? மொழி என்னன்னு தெரியுமா? இனம் என்னன்னு தெரியுமா? நாடு என்னன்னு தெரியுமா? மதம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும். என்ன தெரியும்னாக்கா, உடம்புக்கு உள்ள வந்த விஷயம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஆனா குழந்தைக்கு என்ன வயசு? 10 நாள் தான். 10 நாள் ஆன குழந்தையுடைய உடம்புக்கு என்ன தெரியுதுன்னாக்கா, தன்னுடைய மதம் என்னன்னு தெரியாது, இனம் என்னன்னு தெரியாது, நாடு என்னன்னு தெரியாது, ஜாதி என்னன்னு தெரியாது, மொழி என்னன்னு தெரியாது. ஆனா 10 நாளான பிறந்து 10 நாளான குழந்தையுடைய உடம்புக்கு என்ன தெரியும்? உடம்புக்குள்ளார வந்த விஷயம் நன்மையானதா தீமையானதான்னு தெரியும். அப்ப 10வது நாள் கொடுக்கப்படுற மாட்டுப்பால் சரியில்லைன்னும் போது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அந்த குழந்தையுடைய உடம்பு இப்ப அந்த பாலை ஜீரணம் பண்ணுதுங்களா? என்ன பண்ணுதுங்க மேடம்? எப்படி வெளியேற்றுது? வெரி குட். வாந்தி மூலமாக வெளியேற்றிடுது. அப்ப அந்த குழந்தையுடைய உடம்புக்கு என்ன தெரியுது? உள்ள வந்த விஷயம் நன்மை செய்யதா இருந்தா ஏற்றுக்கொள்ளும்,
தீமை செய்யக்கூடியதா இருந்தாக்கா வெளியேற்றிடும் அப்படின்ற ஞானம் அந்த குழந்தையுடைய உடம்புக்கு இருக்கா இல்லையா? ஆனா குழந்தைக்கு என்ன வயசு? 10 நாள் தான். குழந்தை பிறந்து 10 நாள் தான் ஆகுது. அந்த 10 நாள் குழந்தையுடைய உடம்புக்கு என்ன சார் தெரியுது? நன்மையை மட்டுமே ஏற்றக்கூடிய ஆற்றலையும், தீமை இருந்தால் அது அழகாக வெளியேற்றக்கூடிய ஞானமும் அந்த குழந்தையுடைய உடம்புக்கு இருக்கா இல்லையா? இந்த 10 நாள் ஆன குழந்தையுடைய உடம்புக்கு இந்த ஞானம் இருக்குதுனாக்கா உங்க உடம்புக்கு அந்த ஞானம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்குமா? வெறும் வார்த்தை இருக்குன்னு இல்ல, கண்டிப்பாக இருக்கும். சரிங்க. இந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்த பிறகு 10வது நாள் அந்த குழந்தையுடைய உடம்புக்கு நன்மையை மட்டும் ஏற்றக்கூடிய ஆற்றலும் தீமையை வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் அதற்கான ஞானமும் இந்த 10 நாள் குழந்தையுடைய உடம்புக்கு இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஞானம் உங்க உடம்புக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. ரைட்டு. உங்க உடம்புக்கு அந்த ஞானம் நீங்க பிறந்த பிறகு எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சது? பிறக்கும் போதுல இருந்தாவா? என்னதுங்க? இந்த குழந்தைக்கு தான் 10வது நாள். இவங்க மேடம் என்ன சொல்றாங்க? உங்க பேருங்க மோனிஷா சிஸ்டர் என்ன சொல்றாங்க? அவங்க உடம்புக்கு நன்மையை ஏத்துக்கிற விஷயமும் தீயை வெளியேற்றக்கூடிய உடம்புக்கான ஞானம் அவங்க உடம்புக்கு எப்ப ஆரம்பிச்சதுங்களா? பிறந்த அன்னைக்கேவா? எப்படி இது பாருங்க, உண்மைதானே அது? அப்போ எல்லாருடைய உடம்புக்கு அந்த ஞானம் இருக்குல்ல? எந்த வயசுல இருந்து? பிறக்கும் போதே நன்மையை ஏற்றக்கூடிய ஆற்றலும் தீயதை வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் அதற்கான ஞானம் எங்க இருக்கு? நம்ம உடம்புக்கு இருக்குது. அப்ப பிறக்கும் பொழுதே நம்முடைய உடல் என்னவாக சார் பிறப்பெடுக்குது? ஆரோக்கியத்துக்கான முழு ஞானத்தோடு தான் நம்ம உடம்பு பிறப்பெடுக்குது. அதான உண்மை? என்னங்க சார்? என்னங்க சார்? அதான் சார் உண்மை. ஆரோக்கியத்துக்கான முழு ஞானத்தோடு தான் நம்ம உடல் பிறப்பெடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி சொன்னா என்னங்க சார் சொல்லலாம்? பிறக்கும் ஆரோக்கியமா பிறக்குது, ரைட்டு, ஞானத்தோடு தான் பிறக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லணும்னாக்கா பிறக்கும் போதே நம்முடைய உடம்பு என்னவாக பிறப்பெடுக்குதுங்க? வெரி குட், வெரி குட். பிறக்கும் போதே நம்முடைய உடம்பு ஒரு மருத்துவராகத்தான் திகழ்கிறார். பிறக்கும் போதே நம்முடைய உடம்பு ஒரு டாக்டரா தான் இருக்கிறார். பிறக்கும் போதே நம்ம உடம்பு ஒரு மருத்துவராக தான் திகழ்கிறார். உடல் மருத்துவராக தான் திகழ்கிறார். யாரு மருத்துவராக இல்ல? நம்முடைய அறிவு மருத்துவராக இல்ல. ஆச்சுங்களா? உடல் மருத்துவராக தான் பிறந்ததிலிருந்தே உடல் மருத்துவராக தான் திகழ்கிறார் அப்படின்ற உண்மையை அறிவுக்கு சொல்லுவதற்காக தான் இந்த கிளாஸ். புரியுதுங்களா? அப்ப யார் மிகச்சிறந்த மருத்துவர்? நம்முடைய உடம்பு. அது விளங்கிடுச்சு இல்லைங்களா? சரி, இப்ப டீ பிரேக். டீ சாப்பிட்டு வந்துக்கலாம். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயில் இசை போதுமே, அடக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும், கண்ணில் தோன்றா காட்சியில் தான்
தேடல் கூட ஒரு சுகமே. இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே. உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து தெரியாதே. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே. இப்போ நடத்துகிற உடலிய மருத்துவ வகுப்பு வந்து நேற்று காலையிலையும் ஈவினிங் நடத்துகிறோம் இல்லையா, இன்னைக்கு காலையிலையும் ஈவினிங் நடத்துகிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரே நாள் நடத்துவோம். இப்போ நேற்றுலேருந்து நம்ம உடலிய மருத்துவ டைட்டிலில் வகுப்பு நடந்துட்டுருக்கு, கேட்டுட்ருக்கீங்க. ஏராளமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமாக குறிப்பாக சுருக்கமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, நமது உடம்பு தான் நமக்கு மிகச்சிறந்த மருத்துவராக செயல்படுறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். எந்த வகையில் மிகச்சிறந்த மருத்துவராக செயல்படுறாருங்க? உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய கழிவுகளையும் தவறான விஷயங்களையும் தீமையான விஷயங்களையும் கழிவான விஷயங்களையும் உடம்பிலிருந்து வெளியேற்றுவதன் மூலமாக உடம்பு மிகச்சிறந்த மருத்துவராக செயல்படுறாருன்றது புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்றைக்குமே உடம்பு நமக்கு நன்மையை தவிர எந்த தீங்கும் செய்யாது. தீமையான தவறான விஷயங்களை மட்டும்தான் உடம்பு வெளியேற்றும். அப்போ உடம்பு நமக்கு நன்மை தவிர எந்த தீங்கும் செய்யாது. அப்போ நமக்கு ஆரோக்கியம் வேணும்னாக்கா, குறிப்பான விஷயம் ஆரோக்கியம் வேணும்னாக்கா என்ன செய்யணும்னாக்கா, உடம்பு செய்யக்கூடிய எந்த வேலையிலையும் நாம் குறுக்கிடக்கூடாது. அதானே சார்? உடம்பு செய்யக்கூடிய எந்த வேலையிலும் நம்ம குறுக்கிடக்கூடாது. ஏன்னா உடம்பு நமக்கு எது செஞ்சாலும் நன்மையை மட்டும்தான் செய்யும். அதனால உடம்பு செய்யக்கூடிய எந்த வேலையிலையும் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, குறுக்கிடக்கூடாது. அதனால தான் கிளாஸில் யாராவது தூங்கினாக்கா நாங்கள் குறுக்கிடுறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. ஏங்க சார்? அது உடம்பு செய்யக்கூடிய வேலை, தேவைக்காக உடம்பு செய்யுது. அதில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா, குறுக்கிடலாமா? சார் இதை வந்து போன மாதமே நீங்கள் சொல்லியிருக்கலான்றாங்க, வகுப்பு ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கலாம். அந்த நல்ல விஷயத்தை என்னைக்கு நீங்கள் லேட்டாக தான் சார் சொல்கிறீங்க. அதனால் நம்ம வகுப்பில் யாருக்காவது தூக்கம் வந்தாக்கா சங்கோஜப்படவே தேவையில்லை, தூங்கிக் கொள்ளலாம், நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இப்போதான் சார் கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்குதுன்றாரு அவர். இப்போதான் சார் கிளாஸ் கரெக்டாக போயிட்டு இருக்குதுன்றாரு. ஏன்னா தூங்கணும்னா எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? 10 நிமிஷம், மேக்ஸிமம் போனால் 20 நிமிஷம் மேலே தூங்க முடியாது. அந்த 10 நிமிஷம் தூக்கத்தை அனுமதிச்சிட்டாக்கா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. அவர் அதுக்கப்புறம் மேற்கொண்டு கிளாஸை நல்லா கவனிப்பாங்க. ஆனால் அந்த 10 நிமிஷம் தூக்கத்தை அவங்கள தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி குத்திக்கிட்டே இருந்தால் டோட்டல் கிளாஸும் கவனிக்க மாட்டாங்க. அதனால யாருக்காவது தூக்கம் வந்தால் சங்கோஜப்பட தேவையில்ல, தாராளமாக தூங்கிடலாம். சரிங்களா? இப்படிதான் ஒரு வகுப்புல இப்போ வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வகுப்பு நடக்குது இல்லைங்களா, ஏதோ ஒரு சந்தர்ப்பில் ஏதோ ஒரு சந்தர்ப்பில் கோசம் அசந்துடுவாங்க, கொஞ்சம் அசந்து தூங்கிடுவாங்க. சரிங்களா? அப்படி ஒரு வகுப்பில் நடக்கும்போது தேட்டரோட இருந்து ஒரு 4 பேர், சார் நீங்கள் தான் சார் கொஞ்சம் கூட தூங்காமல் அசராமல் கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னோம். சரிங்களா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் கிளாஸ் வந்து தூங்காமல் கவனிச்சதுக்கு காரணம் வேறங்க சார். என்னங்க, நாங்கள் கிளாஸை கவனிச்சு தானே தூங்கிடுறதுக்கு, நாங்கள் கிளாஸை கவனிச்சுருந்தா தூங்கியிருப்போம் அப்படின்னாங்க. அப்படி ஏதோ ஒரு ஊரில், திருப்பூரோ இல்லை சேலமோ ஏதோ ஒரு ஊரில் வந்து வகுப்பு நடத்தும் போது ஒரு நபர் அறிமுகப்படுத்தினாங்க. சார் இவர் பேர் சொல்லி ஒரு நபர் அறிமுகப்படுத்திட்டு, இவர் எல்லா விதமான வகுப்புக்கும் போவாருங்க சார், யோகா, ரைக்கி, பிராணிக் ஹீலிங்கு, என்னென்ன வகுப்பு இருக்குதோ எல்லா விஷயத்துக்கும், நல்ல விஷயம் எல்லா வகுப்புக்கும் போவாருங்க சார் அப்படின்னு. அப்போ உங்கள் வகுப்புக்கு வந்திருக்காருன்னா சார் ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் இவ்வளோ வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கீங்க, நம்ம வகுப்புக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அதுக்கப்புறம் சார் இல்லை முக்கியமான ஒரு விஷயம்னாரு. என்னங்கன்னா, இவர் எதையும் நம்ப மாட்டார் சார்.
எல்லா வகுப்புக்கும் போவாரு, பணம் கட்டி கலந்துக்குவாரு, ஆனா எதையுமே நம்ப மாட்டாரு. உங்க வகுப்பு எப்படி நம்புறாருன்னு தெரியலைங்க சார் அப்படின்னாரு. நம்ம வகுப்பு நம்பணும் அவசியம், ஏன் பேச்சு நம்ப தேவை, உடம்ப நம்பினா போதும், அதான் நம்ம கான்செப்ட் அப்படின்னு. சரி இருங்க சார்ட்டார். உங்களுக்கே தெரியும், நம்ம வகுப்பு காலையில் ஆரம்பிச்சா ஈவினிங் தான் முடியும். அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ன விஷயமே தெரிய வரும். சரிங்களா? அப்போ ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணாதான் நம்மளாம வேணுன்ற முடிவுக்கு வர முடியும். அப்போ அந்த நபர் வந்து கிளாஸில் கலந்துக்கிட்டாரு. நானும் கிளாஸ் தொடங்கிட்டேன். ஒரு 1 hour தான் ஆச்சு, ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆச்சு. டக்குன்னு ஏஞ்சி, சார் நான் உங்கள் வகுப்பை நம்புறேன்ட்டார். எனக்கு ஆச்சரியமா போச்சு. எப்படி சார் இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்கன்னு. இல்லை எனக்கு தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும், நான் உங்கள் வகுப்பை நம்புகிறேன், நான் உங்கள் வகுப்பை நம்புகிறேன் அப்படின்ட்டார். வச்சுங்களா? அப்போ தூக்கம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதை குறிப்பிட்டு சொல்கிறோம். தூக்கம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து, நம்மளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நைட்டில் தூக்கம் கிடக்கூடாது. இரவு பணி தவறானது. சரிங்களா? இரவு பணி தவறானது, நைட்டில் தூக்கம் கிடக்கூடாது. சரிங்களா? அப்போ நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணுனாக்கா நம்ம என்ன பண்ணுங்க, உடம்பு செய்யக்கூடிய எந்த வேலையிலும் நம்ம குறுக்கிடக்கூடாது. இதுதான் விஷயம். சரிங்களா? ஓகே மேடம், உங்கள் பேருங்க? ராஜுனிஷா. உங்கள் பாப்பா பேர் அஸ்மா. அஸ்மாவுக்கு என்ன வயசுங்க? 3 years. ஸ்கூல் போகிறாளா? த்ரீ இயர்ஸ். சிஸ்டர், உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா? இல்லையா? சரி, நாய்க்குட்டிக்கு பதிலாக என்ன வளர்க்குறீங்க? நாய்க்குட்டிக்கு பதிலாக என்ன வளர்க்குறீங்க? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சரி, அவங்க வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்கல. சரி, நாய்க்குட்டிக்கு பதிலாக என்ன வளர்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. சரி, பரவாயில்ல. சரிங்களா? நாய் வளர்க்காதவங்க வீட்டில் மெம்பர்ஸ்களுக்கு நாய் பிடிக்காது. அது கண்ட இடத்துல நரவல் பொண்ணு, அது அசிங்கம் பொண்ணு, அதனால அது நாயை பிடிக்காது. அஸ்மாவை ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அவங்க வீட்டில் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கல. ஒரு தாட்டி என்ன பண்ண, அஸ்மா வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது நாய்க்குட்டியோட வரா. மேடத்துக்கு எப்படி இருக்கும்? கோவம் வந்துடும், எரிச்சலாக வந்துடும். இது யாரையும் தூக்கிட்டு வந்து, யார்கிட்ட ஒன்று கொடுத்தது, யார் தூக்கிட்டு வந்து கேட்பாங்க. கேட்ட உடனே அஸ்மா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்துச்சு, நான் அதை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, ஒன்றை வளர்க்குறது பெரும்பாடாக இருக்குது, ஒன்றை கவனிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை நாய்க்குட்டி வேறு கூட்டு வந்துட்டியா, முதல்ல போய் விட்டுட்டு வா அப்படின்வாங்க. அஸ்மா என்ன சொல்லுது, இல்லை நான் விட மாட்டேன், நான் வளர்ப்பேன் அப்படின்னு அழுகுறான். சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு கொஞ்ச நாள் வச்சுட்டு விளையாண்டு போட்டோம், அதுக்கப்புறம் நாமளே நாய்க்குட்டி வாங்கி விட்டுடலாம், யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துடலாம், இல்லை வேறு யாருக்காவது விரும்பினவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சரி விளையாடிட்டு போட்டுன்னு விட்டுறாங்க. அப்புறம் அஸ்மா நைட் சாப்பிடுது, நாய்க்குட்டியும் கூட வச்சுன்னு சாப்பிடுது. என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அஸ்மா என்ன சொல்லுவோம், போமா அதுக்கு பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுது. சரின்ட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அஸ்மா நைட்டு படுக்குது. அஸ்மா பக்கத்தில் யார் படுத்துட்டு இருக்கா? இது வரைக்கும் அஸ்மா வந்து அம்மா பக்கத்தில் தேடி பிடிச்சி படுத்துருந்த அஸ்மா நாய்க்குட்டி வந்த உடனே பிரியமா நாய்க்குட்டி படுத்து இவங்க பார்த்து சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. காலையில் விடிஞ்ச உடனே எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அஸ்மாவும் தூங்கிட்டு இருக்கு, சிஸ்டரும் தூங்கிட்டு இருக்காங்க. நாய்க்குட்டி முன்னே ஏஞ்சிருச்சு, முடிச்சிட்டு அஸ்மாவை பெறாண்டி எழுப்புது. அஸ்மா முழிச்சுக்கிச்சு. என்னன்னு கேட்டோம், நாய்க்குட்டி பேச ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஸ்கூல் இருக்கான்னு கேட்குது. அஸ்மாவுக்கு எப்படி இருக்கும்? என்னைக்கு அம்மா தான் வழக்கமாக கேட்பாங்க, ஆமான்னு ஒரு ஆச்சரியமா சொல்லுது. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நாய்க்குட்டி என்ன பண்ணிடுச்சுனாக்கா, டக்குன்னு இவங்களும் அது குடும்பம் ஏஞ்சிட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏஞ்சி சமையல் கட்டுக்கு போயிட்டாங்க. டக்குன்னு நாய்க்குட்டி என்ன பண்ணுதுங்க, நேராக கிச்சனுக்கு வந்துருச்சு. கிச்சனில் யார் இருக்காங்க? சிஸ்டர் இருக்காங்க. ஆண்டி நீங்கள் ஸ்கூல் இருக்குதான், எனக்கு சேர்த்து லஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நாய்க்குட்டி பேசுது. டக்குன்னு திரும்பி பார்த்து யார் அங்கே புதுசாக ஒரு நாய் பேசுதுன்னு பார்த்தா அந்த நாய்க்குட்டி பேசுது. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு ஆச்சரியம். இப்போ அந்த நாய்க்குட்டி இவங்க ஃபேமிலியில் எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் பேசுது. இப்போ இழக்க நினைப்பீங்களா நாய்க்குட்டியா? இப்போ நாய்க்குட்டி எங்கே விட்டுட்டு வரலன்னு நினைப்பீங்களா? ஏன் நாய்க்குட்டி பேசுது அப்போ இப்போ இழக்க நினைக்க மாட்டாங்க, எங்கேயும் விட்டுட்டு வரலன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியை நாய்க்குட்டிகிட்ட விதவிதமாக பேசுகிறாங்க, அது விதவிதமாக அழகாக பதில் சொல்லிட்டு இருக்குது. அஸ்மா நேராக ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிடுச்சு, எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி பேசுன்னு. மிஸ்ஸுக்கிட்டையும் அஸ்மா சொல்லுது, மிஸ் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி பேசுது மிஸ் அப்படின்னு. உடனே மிஸ் என்ன சொல்லுவாங்க, ஆமாண்டி இங்கே பிறந்தது உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி பேசிட்டு தான் இருக்குன்னு என்ன இவ்வளோ அஸ்மா வச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மிஸ், உண்மையிலேயே எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி பேசுதுங்க மிஸ் அப்படின்னு சொன்னோடனே எப்படி அனிமல்ஸ்லாம் பேசும் அப்படின்னு மிஸ் கேட்குறாங்க. அதுக்கு உடனே அஸ்மா என்ன சொல்லுது, ஏங்க மிஸ் கிளியெல்லாம் பேசுது இல்லை,
ஏன்ப்பா எங்கள் வீட்டு நாய்க்குட்டி பேசணும்னு நம்ப மாட்டீங்க, ஒரு தாட்டி வாங்க வீட்டுக்குன்றாங்க. சரின்ட்டு ஒரு நாள் பார்த்து ஒரு ஒரு 1 வீக் 10 days ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாஸ் மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் எங்கே வந்துட்டாங்க, நேராக அஸ்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அஸ்மா வீட்டுக்கு வந்த உடனே அஸ்மா என்ன பண்ணுது, உள்ள நாய்க்குட்டி என்ன பண்ணுதுங்க, ஷோபாவில் உட்காந்துருக்கு. அஸ்மா நேராக வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆயிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹலோ சொல்லு, மிஸ்ஸுக்கெலாம் ஹலோ சொல்லு அப்படின்னு அஸ்மா வந்து நாய்க்குட்டி பார்த்து சொல்லுது. நாய்க்குட்டி என்ன பண்ணுது, இப்போ எதுவும் பதிலே சொல்ல, கம்முன்னு இருக்குது, அமைதியாக இருக்குது, எதுவும் தெரியும் அமைதியாக இருக்குது. அஸ்மா 2-3 தாட்டி சொல்லி பார்த்தாலும் அமைதியாக இருக்குது. அப்புறம் கிச்சன்ல இருந்து சிஸ்டர் வந்தாங்க. என்ன பண்ணாங்க, இவங்க மிஸ்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸு பிஸ்கெட்லாம் காஃபிலாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சோடனே டக்குன்னு இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து அந்த நாய் கூட்டிகிட்டு போய் மிஸ்ஸுக்கு அலோ சொன்னியா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அலோ சொன்னியான்னு மேடம் கேட்குறாங்க. இப்போ டீச்சர் என்ன நினைப்பாங்க, மிஸ்ஸு பொண்ணு தான் அப்படின்னாக்கா அம்மாவும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு காஃபி பிரமாதமாக இருந்தது, ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருந்தது மேடம்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ அஸ்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, நாய்க்குட்டி யாருக்கும் அலோ சொல்லல. உடனே அஸ்மா வந்து நாய்க்குட்டியை பார்த்து என்ன கேட்குதுங்க, ஏன் நாயை பேசுறேன்னு கேட்குது. அதுக்கு நாய்க்குட்டி என்ன சொல்லுது, நான் எல்லார்கிட்டையும் பேசணும் உங்ககிட்ட சொன்னேன்னா, நீ இது மாதிரி உங்களுக்கு கிளாஸ் மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு வருவேன், அவங்ககிட்ட பேசணும்னு நீ என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்குது. இப்போ இதே மாதிரி பேசிட்டு இதே மாதிரி டெய்லி அஸ்மா வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த நாய்க்குட்டிக்கிட்ட விளையாடுறது பேசுறது இதான் அதனுடைய ஹாபி, ஜாலியாக. அதனால் எப்பயுமே வேகமாக ஸ்கூல் விட்டு வந்துடும். அப்படி அஸ்மா ஒரு தாட்டி ஒரு முறை ஸ்கூல் விட்டு வரும்போது பயங்கர டயர்டாக வரா. வீட்டுக்கு வந்தோடனே வாமிட் பண்ணிடுறா. பிள்ளையை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குங்க, பயங்கர ஃபீவரஸாக இருக்குது. அஸ்மா பயங்கரமாக தலைவலிக்குதுமா, ஒரே கிருப்பாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபீவர் இருக்குது, வாமிட் பண்ணிட்டான். இப்போ அஸ்மா உடம்புல இருக்கிற பிராணசக்தி என்ன பண்ணி செஞ்சுட்டு இருக்குதுங்க, அஸ்மா உடம்புல இருக்கிற பிராணசக்தி என்ன பண்ணி செஞ்சுட்டு இருக்குதுங்க, வெளியேற்றும் இயக்கமாக செயல்பட்டு இருக்குது இல்லைங்களா? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். அஸ்மா உடம்பை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம், அஸ்மா உடம்பை நலப்படுத்தக்கூடிய விஷயம். கழிவுகள் வெளியேறிட்டு இருக்கு. 2 நாளா காய்ச்சல். சென்டிமெண்டா நாய்க்கு உடம்பு சரியில்லை. சென்டிமெண்டா யாருக்கு உடம்பு சரியில்லை, நாய்க்கு உடம்பு சரியில்லை, நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை. நாய்க்குட்டிக்கு நாய்க்கு உடம்பு சரியில்லைனாக்கா என்னங்க சார் பண்ணும், அஸ்மா உடம்பு சரியில்லைன்னா வாமிட் ஆகி படுத்துக்கிச்சு. நாய்க்கு உடம்பு சரியில்லை என்னங்க சிஸ்டர் பண்ணும், அதுவும் அருகும்புலெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கெல்லாம் கக்கிட்டு ஒரு மரத்தடியில் போய் படுத்துச்சுன்னு வச்சுங்க, உடம்பு நல்லான பிறகு தான் ஏஞ்சி வரும். உடம்பு நல்லான பிறகு தான் ஏஞ்சி வரும். அஸ்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வாமிட் பண்ணிட்டா, ஃபீவராக இருக்குது. சென்டிமெண்ட்டா நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுக்கெல்லாம் கக்கிட்டு ஒரு மரத்தில் போய் படுத்துக்கிச்சு. அப்போ அஸ்மா உடம்புல இருக்கிற பிராணசக்தி என்ன பண்ணி செய்யுது, கழிவுல வெளியேற்று பண்ணி செஞ்சுட்டு இருக்குது. நாய்க்குட்டி உடம்புல இருக்கிற பிராணசக்தி அதுவும் கழிவுல வெளியேற்று பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்குது. அப்போ அஸ்மா உடம்புலையும் நாய்க்குட்டி உடம்புலையும் இருக்கக்கூடிய பிராணசக்தி ஒரே பணியை செய்யுது. என்னங்க, அவங்க 2 பேர் உடம்பையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய பணியை செய்யுது. இப்போ நல்ல விஷயம் தானே? சரிங்க. 2 நாளாக காய்ச்சல். அஸ்மாவுடைய அம்மா வந்து விட்டுட்டாங்க. 3ஆவது நாள் காய்ச்சல் லைட்டாக அடிச்சிட்டு இருக்குது. 3 நாளாக புள்ள சாப்பிடலேன்ட்டு தாய் என்ன பண்ணுறாங்க, கஞ்சி வைக்கிறாங்க. கஞ்சி வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அஸ்மான்ட்டு போய் கொடுக்குறாங்க. கஞ்சி குடிமான்றாங்க. இப்போ அஸ்மா என்ன சொல்லுது, எனக்கு வேணாமா, எனக்கு பசிக்கலை, என்னால் முடியல, எனக்கு வேணாமான்னு அஸ்மா சொல்லுது. அப்போ தான் தாய்க்கு நாய்க்குட்டி ஞாபகம் வருது. அதுக்கு உடம்பு சரியில்லை, அது 3 நாள் எதுவும் சாப்பிடலேன்னு வேற ஒரு பாத்திரத்தில் கஞ்சியை ஊற்றி நாய்க்குட்டிக்கிட்ட போகிறாங்க. தோட்டத்தில் வேப்ப மரத்தடியில் படுத்துட்டு இருக்குது. நாய்க்குட்டிகிட்ட போய் என்ன கேட்குறாங்க தாய், அது அப்புறம் கேட்குறாங்க, அதுக்கு முன்னே என்ன கேட்குறாங்க, அஸ்மா தானே அழைச்சிட்டு வந்தது. 3 நாளாக புள்ள அஸ்மா வந்து படுத்து படுக்கையாக இருக்கிறாள்ல, நாய் வந்து பார்க்கல. இப்போ தாய் கேட்பாங்கல்ல, என்ன கேட்குறாங்க நாய்கிட்ட, ஏன் நாயை வந்து அஸ்மாவை பார்க்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு நாய்க்குட்டி என்ன சொல்லுது,
எனக்கே உடம்பு சரியில்லை, சரியான வந்திருப்பும் இல்லை அப்படின்னு திருநெல்வேலி பாஷையில் சொல்லுது. இது ராஜபாளத்தை நாய் பழகுது. சரி பரவாயில்ல, இந்த கஞ்சியாவது குடின்றாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுது, எனக்கு வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு நல்லானப்ப குடிக்கிறேன், எனக்கு உடம்பு நல்லான பிறகு சாப்பிட்றேன் அப்படின்னு நாய் சொல்லுது. சரி சரி பரவாயில்ல, அஸ்மா வந்து பாரு அப்படின்னு தாய் சொல்கிறாங்க. அதுக்கு நாய் என்ன சொல்லுது, இல்லை இல்லை, எனக்கு உடம்பு நல்லான பிறகு வந்து பார்க்குறேன் அப்படின்னு நாய் சொல்லுது. இப்போ தாய்க்கு கோவம் வந்துருச்சு. எதா இருந்தாலும் உனக்கு உடம்பு நல்லான பிறகு தான் வந்து செய்வியான்னு. உடனே நாய் என்ன சொல்லுது, ஆமாம், எனக்கு உடம்பு நல்லான பிறகு தான் ஓடுவேன், நடப்பேன், எனக்கு உடம்பு நல்லான பிறகு தான் ஓடுவேன், எனக்கு உடம்பு நல்லான பிறகு தான் குலைப்பேன், எனக்கு உடம்பு நல்லான பிறகு தான் வாலாட்டுவேன். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லுது, எனக்கு உடம்பு நல்லான பிறகு தான் சாப்பிடுவேன். கடைசி என்ன சொல்றது முக்கியமா, எனக்கு உடம்பு நல்லான பிறகுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு நாய்க்குட்டி சொன்ன உடனே தாய்க்கு கோவம் வந்துச்சு. கேடை கெட்டு போ நாயின்ட்டு விட்டுட்டு நேரம் எங்க வந்துட்டாங்க, அஸ்மான்ட்டு வந்துட்டாங்க. அஸ்மான்ட்டு வந்துட்டு கஞ்சி குடிமா சாப்பிடுமான்றாங்க. இப்போ அஸ்மா என்ன சொல்லுது, வேண்டாமாங்குது. உடனே தாய் என்ன சொல்றாங்க அஸ்மா கிட்ட, சாப்பிட்டாதாம்மா உடம்பு நல்லாவுன்றாங்க. தாய் என்ன சொல்றாங்க, சாப்பிட்டாதான் உடம்பு நல்லாவுன்றாங்க. அங்க நாய் என்ன சொல்லிச்சு, உடம்பு நல்லான பிறகுதான் சாப்பிடுவேன்னுச்சு. தாய் சொல்றாங்க சாப்பிட்டாதான் உடம்பு நல்லாவுன்னு அஸ்மாட்ட சொல்றாங்க. நாய் அங்க என்ன சொல்லிச்சு, உடம்பு நல்லான பிறகுதான் சாப்பிடுவேன்னுச்சு. இப்ப நாய் சொன்னது சரியா, தாய் சொன்னது சரியா? யார் சொன்னது சரிங்க? நாய் சொன்னதுதான் சரி. அப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரை பேச்சு கேட்கணும்? நமக்கு உடம்பு சரியில்லை யாரை ஃபாலோ பண்ணணும்? நாயை தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது அனிமல்ஸை ஃபாலோ பண்ணணும். எந்த அனிமல்ஸ்க்கு உடம்பு சரியினாலும் அது என்ன பண்ணாது, சாப்பிடாது, அசிமிலேஷனுக்கு இடம் கொடுக்காது. புரியுதுங்களா? உடம்பு நல்லான பிறகுதான் சாப்பிடும். அது காட்டில் வாழக்கூடிய அனிமல்ஸை சொல்றேன். நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் நம்மளை பார்த்து கெட்டு போச்சு வச்சுங்களா. அதனால காட்டில் வாழக்கூடிய எந்த அனிமல்ஸுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்? பசிக்காம சாப்பிடாது, உடம்பு நல்லாகாம புசிக்காது வச்சுங்களா. காட்டில் வாழக்கூடிய எந்த மிருகமும் எந்த நாயும் பசிக்காம சாப்பிடாது. ஆனால் மனுஷனாயி என்ன பசிக்குதோ இல்லையோ ருசிக்கோசோ சுவைக்கோசோ சாப்பிடுவோம். அதாங்க பிரச்சனை. புரியுதுங்களா? அப்படிதான் இந்த உடலை மருத்துவ வகுப்பு வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய இடத்துல நடத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த 1 வருஷமா 2 வருஷமா குறைஞ்சி போச்சு வகுப்பு நடத்துறது. முதல்ல வாரம் நடத்திட்டு இருந்தோம். வெளியூருக்கெல்லாம் போய் நடத்துவோம். காலையில் ஆரம்பித்தா ஈவினிங் தான் முடியும். அது மாதிரி ஒரு தாட்டி சேலத்தில் வகுப்பு நடந்தது. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 7:15 மணிக்கு இன்டர்சிட்டி இருக்குது. சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகுது. கோயம்புத்தூர் 10 மணிக்கு 10:15 போயிடும். நான் எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட ஃபோன் பண்ணி, நைட்டில் எனக்கு எதுவும் வேணாம், டிஃபன் எதுவும் செய்ய வேணாம், இங்கேயே சாப்பிடக்கூடிய ஏற்பாடு இருக்குது, நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்க, இல்லைங்க நான் மதியம் சாப்பிட்டுட்டேன், கொஞ்சோண்டு மீதி இருக்குது, நான் அந்த வேணா நைட்டு சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு எதுவும் செய்ய வேணாமா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், இல்லை ஏதாவது டிஃபன் வைக்கிட்டு இது எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துடுவேன்றேன். சரிட்டு அப்புறம் சாயங்காலம் கிளாஸ் முடிஞ்சுது. ஈவினிங் இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ப்ரோக்ராம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால சாப்பிடல. பார்த்தேன் நமக்கும் பசிக்கிற மாதிரி தெரியலேன்னு 7:15 மணிக்கு மேலே ட்ரெயின் ஏறியாச்சு. அவர் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லலை சாப்பிடலன்றது. சரி பசிக்கல எப்படி விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் திருப்பூர் நெருங்கின உடனே என்னாச்சுங்க, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. திருப்பூரை கிராஸ் பண்ணிடுச்சு ட்ரெயின். பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு கோயம்புத்தூர் 10 மணிக்கு 10:15 போயிட்டேன். ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போன உடனே மிஸ்ஸஸ் கிட்ட சொல்கிறேன், என்ன சொல்கிறேங்க, பயங்கர பசியாக இருக்குன்றேன். என்னோட மிஸ்ஸஸ் என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்க முதலே ஃபோன் பண்ணி சொன்னீங்க அங்கே சாப்பிட்டு வந்துடுன்னு, இப்போ முதலே சொல்லி ஏதாவது பண்ணிருப்பேன்னு, நல்லா பசியாக இருக்கிறேன் அப்படின்னு உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து உடனடியாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க என்னுடைய பசியை போக்குறதுக்கு. என்ன பண்ணுவாங்க சிஸ்டர், இப்போ ரொம்ப தண்ணி கட்டுறாங்கப்பா வீட்டில். நான் பசி ஆறணுன்றதான் விஷயம். வெரி குட். என்ன செய்வாங்க, உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் உப்புமா செய்யறாங்க. ஏன் உப்புமா செய்யறாங்க, நானும் உப்புமாவை தான் ஏமாந்தவங்க. என்னையும் உப்புமாவை தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும்னு நானும் உப்புமாவை தான் ஏமாந்தவங்க. அதனால உப்புமா செய்யறாங்க. உப்புமா செய்யும்போது எப்படிங்க மிஸ் ஆச்சு, என்னங்க ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உப்பு 2-3 முறை போட்டுட்டாங்க. உப்பை
2-3 முறை போட்டுட்டாங்க. நான் அகோர பசியில் இருக்கேன், எனக்கு உப்புமா பரிமாறிட்டாங்க வச்சுங்களா. இந்த உடம்புக்கு பொருத்தமானது உணவு தான். இந்த உடம்புக்கு பொருத்தமானது என்னதுங்க? உணவு தான். அப்புறம் நான் உப்புமாவை எடுத்து வாயில் வைக்கிறேன். வாயில் வச்சோடனே என்னுடைய நாக்கு என்ன சார் பண்ணும்? துப்பிடுது. நாக்கு என்ன பண்ணுதுங்க? துப்பிடுது. ஏங்க? உப்பு அதிகமா இருக்குது. உணவு தான் உடம்புக்கு பொருத்தமானது. உணவு உடம்புக்கு பொருத்தமானதாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் உள்ள சுவையும் உடம்புக்கு பொருத்தமானதாக இருந்தால்தான் நாக்கு ஏற்றுக்கொள்கிறது. இல்லை என்ன பண்ணுது? நாக்கு துப்பிடுது. அப்ப உணவையே துப்பக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாக்குக்கு இருக்கு. உணவையே துப்பக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாக்குக்கு இருக்கு. இயற்கை அந்த அதிகாரத்தை நாக்குக்கு வழங்கி இருக்கு. பாருங்க, உணவு தான் உடம்புக்கு பொருத்தமானது. அந்த உணவையே துப்பக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாக்குக்கு. ஏன் துப்புது? உணவு பொருத்தமானது தான். ஆனா உணவுல இருக்கிற சுவையும் உடம்புக்கு பொருத்தமானதாக இருந்தால் தான் நாக்கு என்னங்க சார் பண்ணும்? உள்ள தள்ளும். இல்லைனாக்கா துப்பிடுது, வெளியே தள்ளிடுது. அன்னைக்கு இது மாதிரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி ப்ரோக்ராம், மறுபடியும் அதே மாதிரி மதியான நேரத்தில் ஃபோன் பண்றேன். மறுபடியும் மிஸ்ஸஸ் என்ன பண்ணிட்டாங்க? சிரிச்சுக்கிட்டு, அன்னைக்கு மாதிரி எனக்கு கொஞ்சம் மீதி இருக்குதுங்க, மதியம் சாப்பிட்டு நான் வச்சுக்கிட்டுமா, உங்களுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு வச்சிடுறேன், நீங்க சாப்பிடாட்டின போறாலும் பரவாயில்ல, செஞ்சு வச்சிடுறேன் அப்படின்றாங்க. இல்ல இல்ல, கன்ஃபார்மா இந்த வாட்டி ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நீ எதையும் செஞ்சு வேஸ்ட் பண்ணாத, வீணா வேலையை செஞ்சுட்டு இருக்காத, ஃப்ரீயா விடு, நீ ஃப்ரீயா இருந்துக்க அப்படின்னு. இல்லை வேணாங்க, சொல்றது கேளுங்க, நான் சொல்றது கேளு, சேஞ்ச் ஆகாத சொல்றேன்ல அப்படின்னு விட்டாச்சு. எதிர்பாராத விதமா கிளாஸ் முடிஞ்சு இன்டர்சிட்டில ஏறியாச்சு. எதிர்பாராத விதமா ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகி அன்னைக்கும் சாப்பிடல. சரி, இன்னைக்கு சாப்பிடாதுன்னு பரவாயில்ல, இன்னைக்கு வந்து பசி எடுக்காது, மத்தியானம் ஒரு கட்டு கட்டியாச்சு, அதனால பசி எடுக்காதுன்னு நானும் விட்டுட்டேன். அதே மாதிரி திருப்பூர்ல நெருங்கணும்னு என்ன சார் ஆச்சு? பசி வந்துருச்சு. நான் சிரிச்சுட்டு திருப்பூர் அப்படியே பசி வந்துருச்சு அந்த கட்டத்தில். சரி, கோயம்புத்தூர் போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு நான் சிரிக்கிறேன். என்னங்க சிரிக்கிறீங்க? இல்லை இல்லை, அன்னைக்கு மாதிரி நான் சாப்பிடல, பயங்கர பசியாக வந்திருக்கேன்னு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நான் அத்தனை தாட்டி சொன்னதில்ல, கேட்டீங்களா? நீ சொன்னதுனால தான் இப்படி ஆகி போச்சுன்ற. அதான சொல்லுவோம், நீ கறி நாங்க நீ சொன்னதுனால தான் இது மாதிரி ஆகி போச்சு அப்படின்ற. சரி, அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அவங்களும் எனக்கு என்ன பண்றாங்க? உடனடியாக என் பசியை போக்குறதுக்கு டிஃபன் செய்யறாங்க. என்ன டிஃபன் செய்யறாங்க? அதே உப்புமா தான். ஏன் 3 பேருமே மாறல, நானும் மாறல, உப்புமாவும் மாறல, அவங்களும் மாறல. இந்த வாட்டி உப்புமா செய்யும் போது உஷாரா செய்யறாங்க. உப்பு வந்து அதிகமாக போட்டக்கூடாது, கடைசியா கிண்டும் போது தான் போடணுன்ட்டு மறந்துடுறாங்க. கடைசியா கிண்டும் போது தான் போடணுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? உப்பு போட மறந்துட்டாங்க. உப்புமா ரெடி பண்ணியாச்சு, நான் உட்காந்துட்டேன். எனக்கு பரிமாறுறாங்க. நான் அகோர பசியில் இருக்கிறேன், உப்புமா எடுத்து சாப்பிட்றேன். இப்ப என்னுடைய நாக்கு என்னங்க சார் பண்ணும்? ஒண்ணு உப்பு சப்பி இல்லைன்னு நாக்கு மறுபடியும் என்னங்க சார் பண்ணுது? துப்பிடுது, துப்பிடுது. அப்ப அந்த உணவுல சுவை உடம்புக்கு பொருத்தமா இருக்கணும். இல்லைன்னா உணவையே துப்பக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாக்குக்கு இருக்கு. அப்ப சுருக்கமா நம்ம ஆரோக்கியமா நம்ம உடம்பை வச்சுக்கணும்னாக்கா, நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த உடம்புக்கு எதை கொடுத்தாலும் யார்கிட்ட கொடுக்கணும்? நாக்கிட்ட கொடுக்கணும். நீங்க எதை கொடுத்தாலும் நாக்கு கிட்ட கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நோய் என்பது ஏற்படாது, இருக்கிற நோயும் குணமாயிடும். எதா இருந்தாலும் யார்கிட்ட கொடுக்கணும் சார்? நாக்கிட்ட கொடுக்கணும். புரியுதுங்களா? உங்க அலோபதி மெடிசனை நாக்கிட்ட கொடுங்க, உங்க குரோசினை நாக்கிட்ட கொடுங்க, உங்க கால்பால நாக்கிட்ட கொடுங்க, உங்க அனாசினை சாரிடோனை நாக்கிட்ட கொடுங்க. நாக்கு என்னங்க சார் பண்ணும்? துப்பிடும் இல்ல? அப்ப ஆரோக்கியம் கிடைச்சிடும் இல்ல? கிடைச்சிடும் இல்ல? துப்பிடும் இல்ல? சரிங்க. சரி, அந்த மெடிசனை எல்லாம் எப்படி சாப்பிடுறோம்? நாக்கிட்ட கொடுக்குறோமா? என்ன பண்றோம்? அப்ப என்ன பண்றோம்? நாக்கை மடிச்சு நாக்கை ஏமாத்தி தொண்டைக்குழியில் வைக்கிறோம். அப்ப ஒரு மருத்துவத்தினுடைய முதல் ஸ்டெப்ஸ் நாக்கை ஏமாத்துறதா இருக்கு. ஒரு மருத்துவத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நாக்கை ஏமாத்துறதா இருந்தாக்கா அது நன்மை கிடைக்குமா? நினைச்சு பாருங்க. இப்படிதான் ஒரு வகுப்புல சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஏஞ்சி நின்று, சார் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை சார், நான் எதை கொடுத்தாலும் நாக்கிட்ட தான் சார் கொடுக்குறேன், நைட்டு 7 மணி ஆச்சுன்னு வச்சுங்க சார், கையெல்லாம் வெட வெடன்னு நடுங்குது சார், ஒரு கட்டிங்க கொடுத்தா நாக்கு என்னவா சப்பி குடிக்க தெரியுங்களான்றாரு. இதனால நாம் ஒரு மீனிங்ல சொன்னாங்க, இவர் ஒரு மீனிங்ல எடுத்துக்கிட்டாருன்ட்டு, சரிங்க சார் அப்போ கட்டிங்க கொடுத்தா நாக்கு சப்பி குடிக்குதுன்றீங்க, முதல்ல கட்டிங்க கொடுக்கும் போது நாக்கு என்ன சார் பண்ணிச்சுன்னு கேட்டாக்கா என்ன சொல்றாரு? காரி துப்பிடுச்சு சார். அப்புறம் எப்படி பழக்கப்படுத்துறீங்க? கோக்கு பெப்சில ஊத்தி தான் சார் பழக்கப்படுத்தணும். அதை டைல்யூட் பண்ணி ஏமாத்தி.
அது மாதிரி லாகிரி வஸ்துகளை சில விஷயங்கள் சேர்த்து டைல்யூட் பண்ணி மெல்ல மெல்ல உடம்புக்கு கொடுத்தாக்கா அதனுடைய கெட்ட சக்தி உடம்புல தங்கிடும். தங்கிட்டு அந்த நிக்கோடினை கேட்கும், அந்த ஆல்கஹாலை கேட்கும். புரியுதுங்களா? ஏன் சில லாகிரி வஸ்துகளுக்கு அடிமையாகிறாங்கனாக்கா அது பயன்படுத்துகிற அன்னைக்கு தொடங்குற அன்னைக்கு அடிமையாக மாட்டாங்க, அடிக்ட் ஆக மாட்டாங்க. எப்போ அடிக்ட் ஆகிற விஷயம் வருதுனாக்கா அதனுடைய தீய சக்தி கெட்ட சக்தி நம்முடைய இயற்கை சக்தியை கெடுத்து நம்முடைய இயற்கை சக்தியோடு ஒன்றிடும், கெட்ட சக்தி உட்காந்துரும். அப்போ அவங்க மனசில் முடிவெடுத்தாலும் ஆல்கஹால் வேண்டாம், சிகரெட் வேண்டாம், பான் பராக்கு வேண்டாம், ஜர்தா வேண்டாம், ஹான்ஸ் வேண்டாம் அப்படின்னு மனசளவில் உண்மையிலேயே முடிவெடுத்தாலும் அந்த கெட்ட சக்திகள் உடம்புல ஊறி இருக்கிறதுனால உடம்பு நாங்கள் சரி பண்ணோம் கேட்கும். அதனால தான் கொஞ்ச நாளைக்கு எதுவும் செய்யாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடங்கின உடனே என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாள் விட்டாங்களோ வட்டி மூலமாக சேர்த்து செஞ்சுருவாங்க. அப்பேற்பட்ட நபர்களையும் அந்த மாதிரி இது மாதிரி லாகிரி வஸ்துக்களுக்கு அடிக்ட் ஆன உடம்பையும் நம்ம மருந்தில்லா மருத்துவத்தின் மூலமாக என்ன பண்ணலாங்க, குணப்படுத்த முடியும். அந்த கெட்ட சக்தியில் உடம்புலேருந்து நீக்குவதன் மூலமாக அந்த கெட்ட பழக்கத்தை அவங்கள அறியாமல் விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வச்சுங்களா? கழிவு தேக்கம்தான் நோய், கழிவு நீக்கம்தான் சிகிச்சைன்னு பார்த்தோம். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஃபோர்ஸ் பிராணசக்தி உடம்புல தேங்கின கழிவுகளை வெளியேற்றுவதன் மூலமாக மிகச்சிறந்த மருத்துவராக செயல்படுறாருன்னு பார்த்தோம். நம்ம மருந்து மாத்திரை எடுக்கும்போது என்ன ஆகுதுங்க, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கப்படுது, நோய் உடம்புலையே தங்கிடுது. அதாவது கழிவுகள் நீக்கக்கூடிய விஷயம் தடைப்படுது, கழிவுகள் நிரந்தரமாக உடம்புலேயே தங்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தான் மருந்து மாத்திரைலாம் செய்யுதுன்னு பார்த்தோம். அப்போ மருந்து மாத்திரைகள் மூலமாக காய்ச்சல் போகுது, தலைவலி போகுது, வாந்தி நிற்குது, வயிற்றுப்போக்கு நிற்குது, அரிப்பெல்லாம் காணாமல் போதும். என்ன அர்த்தங்க, கழிவுகள் வெளியேறது தடை செய்யப்பட்டு கழிவுகள் உடம்புலே தேங்கிடுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பார்த்தோம். சார், இந்த உண்மைகள் தெரியாமல் இந்த 45 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா 30 வருஷமா என்னுடைய உடம்புல ஏராளமான கழிவுகள் சேர்ந்து போச்சு. இப்போ இந்த 45 வயசுல, இந்த 50 வயசுல, இந்த 60 வயசுல இத்தனை காலமாக தேங்கி இருந்த கழிவுகளை என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி நல்ல முறையில் வெளியேற்றி எனக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்குமா? அந்த அளவுக்கு என்னுடைய உடம்புல இருக்க பிராணசக்தி வலுவுள்ளதாக அமையுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நேற்று முன் வச்சாங்க. வச்சுங்களா? அதுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்புக்குள்ளார கழிவுகள் தேக்கி வச்சிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அதெல்லாம் நல்ல முறையில் அழகான முறையில் வெளியேற்ற முடியும் அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு 20 வயசு பையன், என்னங்க 20 வயசு பையன் எப்படி இருக்கிறாங்க? தூய்மையா இருக்கிறான், தூய்மையா சுத்தமா இருக்கிறான். இவனுக்கு ஒரு 25 வயசுல ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சிச்சு. எங்கங்க? ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சிச்சு. அப்ப என்ன எப்படி கிடைக்குங்க? மேல் வருமானமும் பல வகையில கிடைக்குது. அதனால அவர் 2 இயர்ஸ்ல மேரேஜும் ஆயிடுது. நல்ல வருமானம், நல்ல ஜாப்பு. அப்படியே இருக்கும்போது அதுங்க கல்யாணம் விசேஷங்கள்லாம் போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோசம் என்ன பண்றாங்க, கொஞ்சோண்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு. என்ன சார் கலந்துக்கிறாரு? என்னங்க? இல்ல, என்ன கலந்துக்கிறாருங்க? ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் சாப்பிட்றாருங்க. ஆல்கஹால், சோடாவா இப்படி ஏதாவது எடுத்து கொடுத்தா தானே, தண்ணி சோடா பெப்சி கோக்குன்னு எதுவும் எடுத்து கொடுத்தா தானே. ஏன்னா புதுசு இப்பதான் பழகிறாரு. சரிங்களா? இப்படி சாப்பிட்றாரு. அப்புறம் கெட்டுக்கதுன்னு மாதம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அப்பெல்லாம் போய் என்ன பண்ணுவாருங்க, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றாரு. ஒரு 6-7 வருஷமா சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருங்க, வாரம் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டெய்லி தண்ணி இல்லாமல் இருக்க முடியறதில்ல. அதுக்கப்புறம் 35 வயசுல என்ன ஆச்சுங்க, 35-38 வயசுல பிபி அதிகமாகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாருங்க, பிபிக்கான மெடிசன் சாப்பிட்றாரு. இதான் அவருடைய உடம்புன்னு வச்சுங்க. வச்சுங்களா? பிபிக்கான மெடிசன் சாப்பிட்றாரு. ஆனால் தண்ணி அடிக்கிறதையும் நிறுத்துறதில்ல, அதுவும் சாப்பிட்ற தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. வயசு 45 ஆச்சு, சுகர் அட்டாக் ஆயிடுச்சு, சுகரும் சேர்ந்துருச்சு. சுகருக்கான மெடிசனும் சாப்பிட்றாரு. சரிங்களா? அப்புறம் வயசு 50 ஆயிடுச்சு, கை கால் மூட்டு வழியெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறாருங்க, அதுக்கும் பெயின் கில்லர் சாப்பிட்றாரு. மைக்ரைன் ஹெட்டேக் வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறாருங்க,
வயசு 55 ஆயிடுச்சு, அதுக்கும் சாப்பிட்றாரு. 20 வயசுல எப்படி பார்த்தீங்க இவரை? கிறிஸ்டல் கிளியரா இருந்தார் இல்ல, தூய்மையான ஒரு பையனா இளைஞனா இருந்தார் இல்லையா? 55 வயசுல என்னங்க சார் ஆச்சு? உடம்பும் கெட்டு போச்சு, மனசும் கெட்டு போச்சு. ஏன்னா 55 வயசுல பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனை காலேஜ் சேர்க்கணும், வீட்டு மனை வாங்கி போட்டாச்சு, வீடு கட்டல, ஒய்ஃப் வேறு அதை வச்சு ஜாட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு, மனோரீதியான பிரச்சனை. அதனால மன உளைச்சல் வந்துச்சு, அதனால இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. ஸோ மனசும் கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு. இந்த சூழ்நிலையில இவரை 20 வயசுல எப்படி பார்த்தீங்க? அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடம்பா இவரை மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இந்த கிளாஸை வச்சுங்க. இந்த கிளாஸை இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்க? தூய்மையான ஒரு கண்ணாடி கிளாஸா பார்த்தீங்க இல்லையா? மேடம் என்ன சொல்ற பாருங்க, இந்த கிளாஸ் அப்படியே கவுத்துருங்க, பழைய மாதிரி தூய்மையாயிடுன்றாங்க. அதாவது பேஷண்ட்டை தூக்கி நடுக்கடலில் போட்டுருங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுன்றாங்க. சரிங்களா? என்ன கண்டிஷன்னாக்கா, இந்த கிளாஸை தொடக்கூடாது, கிளாஸை தொடக்கூடாது. சரிங்களா? நீங்க உள்ள இருந்து எதுவும் எடுக்கக்கூடாது, சாய்க்கக்கூடாது. சரிங்களா? ஆனா நீங்க ஏதாவது ஊற்றலாம், நீங்க ஏதாவது போடலாம். சரிங்களா? நல்ல சரக்கு அடிச்சு அடிச்சு தான் மேடம் இப்படி ஆனாரு. நல்ல தண்ணியா? கெட்ட தண்ணி ஊற்றக்கூடாது, கழனி தண்ணி ஊற்றக்கூடாது. சரி வாங்க நாகராஜ் வாங்க, அது 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 மேலே ஊற்றுவோம். இந்த பாருங்க, நல்ல தண்ணிய ஊத்துறேன். அப்படிதானே இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? ஊத்திக்கிட்டே இருக்கணும்ன்றாங்க. இந்த பாருங்க, ஊத்திக்கிட்டே இருக்கிறேன், ஊத்திக்கிட்டே இருக்கிறேன், ஊத்திக்கிட்டே இருக்கேன், ஊத்திக்கிட்டே இருக்கேன், ஊத்திக்கிட்டே இருக்கேன், ஊத்திக்கிட்டே இருக்கேன், ஊத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்படிதானே இருக்குது. சரி, ஃபோர்ஸா ஊத்தணுமா? அதாவது சரிங்க சார், எத்தனை ஜக்கு தண்ணி ஊத்தணும்னு கணக்கு இருக்கா? எவ்வளவு நேரம் தண்ணி ஊத்தணும்னு கணக்கு இருக்கா? அப்ப என்னதான் கணக்கு? இந்த கசடுகள் நீங்கி தூய்மையா கொஞ்சோடு